சிற்றம்பலம். இத்தல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரி மோகன் அழிவு கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதீரல் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. உத்தமில் அடவினை முற்படுகிறதில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாட்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அரிதீரா மத்து எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீட்டனையாள் கந்தா கதிமேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. ஒளியர்கோன் ஒன்று படித்த புகையர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்விதப்பில் அணிதவியான் நடி போற்றி வாலி திருநாவலோர் வெண்தண்டர் பதம் போற்றி ஓலிமலி திருவாத உரல் திருத்தாள் போற்றி. சிட்டம் எல்லாம் வல்ல சிவகாமிபாலுடனாகிய வள்ளல் வைத்தியநாசமுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமிபாலுடனாகிய சகஸ்திரலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் சிவதர்மோத்தரத்தில் பகுதி 7 பற்றி சிவஞான யோகவில் 7 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரலும் கூட்டியுள்ளது. நான் எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்து இவனோ என்று அப்ப சுவாமிகள் மிக அருமையாக கூறுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், கீர்த்தனை சிவனை சிவலோகனை இயல்பாகவே சிவபெருமான் பாசங்களிலிருந்து நீங்கி நம்மையும் அந்த இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீக்கி தன்னுடைய எண்குணத்தை இந்த உயிர்களுக்கு பதிய வைத்து ஆணவ மலத்தை கழுவி தீர்த்தனாக விளங்கக்கூடிய பெருமான் நம்மளுடைய ஆணவ மலத்தை கழுவி நம்மை பேரின்ப நிலைக்கு உயர்த்துகின்ற அந்த திறத்தை தீர்த்தனை என்று கூறினார். முத்தன்ன வெள்நகையாய் முன்வந்து எதிரெழுந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லோரி அந்த பதியத்திலே சொல்வாரு, ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் அப்படின்னார். பிறவியை இந்த ஆணவமல குழியிலிருந்து நம்மை அதை நீக்கி நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய பெருமான். நம்ம கோயில் எல்லாம் தீர்த்து வச்சிருக்காங்கல்ல, எதுக்காக தீர்த்து வச்சிருக்காங்க? இப்ப தீட்சி எடுத்தவங்களும் அந்த குளத்துல போய் அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் செய்து விட்டு தான் உள்ளே செல்ல வேண்டும். அதரை சுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். ஓம் ஆத்ம தத்வய சுதா ஓம் கவசாய நம ஓம் எம் வித்யா தத்வய சுதா ஓம் கவசாய நம ஓம் சிவதத்வாய சுதா அப்படின்னு சொல்லி ஓம் அஸ்திராய வசத் சொல்லி தலையில தண்ணீரை தெளிச்சு அதெல்லாம் செஞ்சுட்டு தான் ஸ்நானம் செய்து விட்டு தான் நம்ம திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். அதுக்கு தான் தீர்த்து வச்சிருக்காங்க. இப்போ அது கூட செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லை சுற்றி வேலையை கட்டி வச்சிட்டாங்க. அது பண்ண முடியாமல் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நாம் அப்படி செய்வது போல் பாவனை செய்து விட்டு திருக்கோயிலுக்கு போக வேண்டும். சில பேர் சோம்பேறித்தனத்தில் போக மாட்டாங்க. போய் உள்ள குளத்துல இறங்கி இங்க தீர்த்தம் வந்து இதுதான், அங்க வந்து எல்லாரும் குளிக்கிறாங்கல்ல, அதனால சிவகங்கை தீர்த்தத்துல செஞ்சா சிறப்பு. அப்படி இல்லைன்னா எந்த குளத்தினாலும் செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். அப்படி சாமி என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், நம்மளை அதிலிருந்து அந்த ஆணவமலத்தை கழுவி நம்மை தூயோனாக ஆக்குகின்றார். ஏன்னா சுவாமி தூயோன். வாயானை மனத்தானை மனத்தில் என்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை. சாமி தூயோன். அதேபோல் நம்மளையும் சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறார் சாமி. தீர்த்தத்தினால கழுவி ஆணவ மலத்தை கழுவி
நமக்கும் அந்த பேரின்பத்தை தருவதற்கு சிவபெருமான் தயாரா இருக்காரு. நாம தான் தயாரா இல்லை. ஏன்னா எந்த நேரமும் நம்ம உலகத்தையே அனுபவித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால நம்ம சாமியை அடையிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம். சாமி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாரு, நம்ம பெறுவதற்கு தயாரா இல்லாம இருக்கும். அதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும். இந்த உயிர்கள் பக்குவம் வர்ற வரைக்கும் பிறவி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். ஒரு பிறவி 2 பிறவிலாம் இல்லை, சோபான முறையில் ஒவ்வொரு பிறவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் வந்து பிறவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசி துளி அளவு கூட இந்த உலகத்து மேலே விருப்பு இல்லாமல் என்னைக்கு வருதோ அது வரைக்கும் பிறப்போம். எதை பார்த்தாலும் நமக்கு விருப்பம் வந்துடுதுல்ல, எதை பார்த்தாலும் விருப்பம் வந்துடுச்சு. அதெல்லாம் அனுபவிச்சு தீக்காம நமக்கு வர முடியாது. அதனால ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறப்பு வருமா. ஒவ்வொரு நினைப்புக்கும் சுந்தரம் சுவாமிகள் கைலாய மலையில அந்த மாதர் மேல் இப்படி பார்த்தாரு. மாதர் மேல பார்த்தது ஒரு குத்தமா, சாமி இப்ப பூலோகத்துக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு. மாதரை பார்த்ததுக்கே இப்பெல்லாம் என்னென்னமோ நினைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறப்பு வந்துவிடும் என்பதை மறந்துடக்கூடாது. கைலாய மலையில அங்க காமத்துக்கு இடம் கிடையாது, ஆனா காம தகனம் செஞ்ச இடம் கைலாய மலை. அங்க சுந்தரம் சுவாமிகள் பாதுகான்னு சொல்லி சிவபெருமான் பூலோகத்துக்கு அனுப்புறாங்க. எதுக்காக? தீதில்லா திருத்தொண்ட தொகை தருவதற்கு. அதனால சுவாமி அங்கிருந்து அனுப்பினார். இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு நினைப்புக்கும் பார்த்தாலே குற்றமாகுது. பார்த்துக்கோங்க. பார்த்தா நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? தாயாய் தகப்பனாய் அந்த மாதிரி பார்க்கணும். தவறா பார்த்தோம்னா பிறவி கட்டாயமாக வந்து. அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறவி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறவி வந்துகிட்டே. அதான் சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், பொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள் சொல்லிட்டாரா? அதனாலதான் சுந்தரம் சுவாமிகள் பார்த்ததும் உடனே சுவாமி மண்ணில் காமிச்சிட்டு. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். ஒவ்வொரு பிறவியும் வந்துகிட்டே தான் இருக்கும். சாமி நம்மளை தூயவனாக ஆக்குறதுக்கு தயாரா இருக்காரு. அதனால இந்த இடத்துல சொன்ன தீத்தனை சிவனை நம்மளை தூயவனாக ஆக்கக்கூடிய பெருமான். அதனால சிவன் என்கின்ற அந்த சொல்லுக்கு எத்தனையோ பொருள்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல தூயோன்னு வருது. மற்ற இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவோன்னு வரும். ஒரு இடத்துல எல்லா உயிருக்கும் நன்மை செய்வோன் என்ற பொருள் வரும். இந்த இடத்துல தூயோன், நம்மை ஆணவமலத்திலிருந்து கழுவி நம்மளை தூயோனாக ஆக்குகின்ற சிவனை அப்படின்னு, சிவலோகனை. இங்க நம்ம ஆணவமலத்தை கழுவி மேல எங்க கொண்டு போய் அந்த பேரின்பத்தை கொடுத்தாரு, சிவலோகத்தில் போய் வசிக்க செய்து அங்கு உள்ள பேரின்பத்தை அனுபவிக்க வைத்து அதுக்கப்புறம் சாயிச்சியமுத்தியும் கொடுக்கக்கூடிய பெருமான் யாருன்னா நமது சிவபெருமான். சிவலோகம் போனா கூட அது முக்தியா? அது வந்து பதமுக்தின்னு பேரு. சிவலோகத்துல இருந்து கொண்டு அதுக்கப்புறம் அனந்த தேவர் உலகத்துக்கு போய் அதுக்கப்புறம் சுத்த தத்துவத்துக்கு போய் சாயிச்சிய நிலையை அடைகிற வரைக்கும் பிறகு வந்து கொண்டேதான். இப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்துல இருந்தாரு, சுந்தரம் சுவாமிகள் மண்ணுலகத்துக்கு வந்தார். ஞானசம்பந்த பெருமான் மண்ணுலகத்துக்கு வந்தார். சாயிச்சிய முக்தி யார் பெறுகின்றார்களோ அவர்கள் பிறவி எடுக்க மாட்டார்கள். மற்ற எந்த பிறவிக்கு போனாலும் பதமுத்தியை கூட விரும்பக்கூடாது என்பதற்காக தான் திருமூலதேவ நாயனார் ஆசை அறிவீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அறிவீன்கள். ஈசனோட ஆசைன்னா சிவபெருமான் மேல ஆசை வைக்க கூடாதுன்னு இல்லை, சிவபெருமான் மேல என்ன வைக்கணும்? அன்புதான் வைக்கணும். ஏன் அந்த இடத்துல ஆசை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, அது வந்து பதமுத்திக்கு மேல் ஆசைப்படுவது. அதாவது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் மாதிரி நான் அப்படின்னு வந்து என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஆள வேண்டும், ஆன்ம தத்துவத்தை ஆள வேண்டும், வித்யா தத்துவத்தை ஆள வேண்டும், அனந்த தேவராக இருந்து வித்யா தத்துவத்தை ஆள வேண்டும். அப்படின்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? பதத்துக்கு கூட விருப்பம் அடையக்கூடாது. நம்முடைய எண்ணம் முழுவதும் சிவபெருமானிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு நூல்கள் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப சாமி எப்படிப்பட்டவர்? தூயோன், சிவலோகனை, தீர்த்தனை, சிவனை. அதுலேயும் அப்பா சாமி சொன்னாரு, சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான். சாமி எப்படிப்பட்டவர்? செம்மேனி எம்மான். அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாகில் அவன் தனையான் பவனனும் நாமும் பிடித்து தெரிந்து பன்னால் அழைத்தாள் பன்னால் அழைப்பொழியான் என்றொரு நாள் எதிர்ப்படுமே. அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. சிவன் என்கின்ற அந்த ஒரு நாமம் சிவபெருமானுக்கே உரியது. இப்ப நம்ம சிவன் சொல்லணுமா சிவம் சொல்லணுமா? சிவம் சொல்லணும், சிவன் சொல்லணுமா?
சிவமா சிவனாச்சா? சிவன் சொல்லணும். ஏன்னா சிவம் என்பது பொதுவாக சொல்வது, அது வந்து பன்மையில சொல்வது சிவம், ஒருமையில சொல்வது சிவன். அவன் ஒருவனே முழுமுதற் பொருள் என்று சொல்வது சிவன். அவன் எல்லா உயிருக்கும் சொந்தக்காரன சொல்வது சிவம். தனித்து சொல்லக்கூடியது சிவன். அதனாலதான் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக்கொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதிகள்னு சாமியை எழுதி கொடுத்துருக்கு. அதனால சிவன் என்று சொல்வது சிறப்பு. அதனால நாதன் நாமம் நாதர் நாமம்னு சொல்லியிருக்காங்க. நாதன் நாமம் இப்ப அந்த இடத்துல ஒருமையை குறிக்குது. இப்ப நமச்சிவாய் வாழ்க நாதர் தாழ் வாழ்கங்கிறாரா, நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்றாரா? நாதன் தாழ் வாழ்க, அது ஒருமையை குறிக்கும். அவன் ஒருவனே முழுமுதற் பொருள், ஒன்றே பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. தீத்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை, ஒருவனே அது எப்படிப்பட்ட மூர்த்தி அப்படின்னா, எப்பேற்பட்ட மூர்த்தி அப்படின்னா மகா சதாசிவ மூர்த்தின்னு பேர். சிவலிங்கத்துக்குள்ள சுவாமி 25 மாகேஸ்வர மூர்த்தங்களை கொண்டு ஒவ்வொரு 5 முகத்தில் ஒவ்வொரு முகத்துக்கும் 5 திருமேனியை கொண்டு மொத்தம் 5 முகத்துக்கு 5 திருமேனியை கொண்டு 25 திருமேனியை கொண்டு சிவலிங்க மூர்த்தத்தில் சிவபெருமான் எழுந்தருள் செய்வார். அதுக்கு மகா சதாசிவமூர்த்தி என்று பெயர். 5 திருமுகத்தோடு இருக்கின்ற அந்த மூர்த்தத்துக்கு சதாசிவமூர்த்தி என்று பெயர். இப்படி சாமி எல்லாமாகவும் இருந்து இப்ப சிவபூஜை பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மற்ற நேரத்துல சிவலிங்க வந்து மூர்த்தியாத்தான் இருக்கும். சிவலிங்க மூர்த்தி தான் பேரு. எப்ப மூர்த்திமான் உள்ள வருவாருன்னா எழுந்தருள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மூர்த்தி வந்து உள்ளுக்குள்ள மூர்த்திமான் வந்துருவாரு. அது வரைக்கும் அது மூர்த்தமா தான் இருக்கும். அங்க எழுந்தருள் செய்து ஓம் சிவாசனாய நம, ஓம் ஓம் சிவமூர்த்தியே நம, ஓம் கம் கவும் வித்திய தேவகாய நம, ஓம் கம் நேத்ரோப்பியோ நம அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு உடம்பு கொடுத்து, அதுக்கப்புறம் கண்ணை கொடுத்து அந்த மூர்த்தத்தை உள்ளே நிறுவி, அதுக்கப்புறம் சுத்த சுகத்தை கொண்டு வந்து நிறுவனதுக்கப்புறம் மூர்த்திமான் உள்ளே வந்துடுவார். சுத்த சுகம் உள்ளே வர்ற வரைக்கும் அந்த மூர்த்தி வந்து மூர்த்தியாகத்தான் இருக்கும். மூர்த்திமான நம்ம சுத்த சுகத்தை அதில் கொண்டு வந்து நிறுவனம். வந்ததுவே சிறுபிள்ளாய் யாம் வந்தோம் அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார். உடனே நீங்கள் என்ன செய்யணும்? பெருமானே இந்த சிவலிங்க மூர்த்தத்தில் சந்தோஷமாக இருந்து சாநித்தியமாக ரட்சித்து அருள வேண்டும் என்று சாமிகிட்ட அந்த சிவலிங்கத்தில் கேட்கணும். நீ அன்றாட சிவபெருமான்கிட்ட பேசணும் வழிபாட்டில். புரிஞ்சுதான்? யாராவது பேசுறீங்களா? நீங்க ஒண்ணு சாமி அப்படியே தூக்கி எடுத்து வைப்போம், அவர் வாட்டு இருப்பாரு, நாங்க வாட்டு ஒரு 2 அபிஷேகத்தை பண்ணுவோம். அவர் ஒரு பக்கம் இருப்பாரு, நாங்க ஒரு பக்கம் இருப்போம். ஏதோ பூஜையை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு இல்லாம தினசரி சாமி கிட்ட அந்த சிவலிங்க மூர்த்தத்துல பேசணும். அதுதான் வழிபாடு. திருமுறைகள்ல பேசலாம், திருமுறை பாடிக்கிட்டே சுவாமிகிட்ட பேசலாம், சிவபூஜை பண்ணிக்கிட்டு சுவாமிகிட்ட பேசலாம். ஏதாவது தொடர்பு இருக்கணும்ல. கோமம், பூசை, தியானம், இந்த 3ல தான் சிவபெருமான் மேல் நாம் தொடர்பு கொள்ள முடியும். ஒன்று பூசை, மற்றொன்று தியானம், மற்றொன்று கோமம். இந்த 3ல தான் சுவாமி கிட்ட. அப்ப நாம என்ன செய்யலாம்? நம்ம கோபம்லாம் பண்ணல, அப்ப நாம என்ன செய்யலாம்? பூசையில சுவாமி கிட்ட பேசலாம், அன்பு செலுத்தலாம். தியானத்துல அன்பு செலுத்தலாம். நமக்கு தியானம் உடனே வந்துருமா? அதுல நம்ம அவுட்டு, கோமத்திலே அவுட்டு. எஞ்சி இருக்கிறது பூஜை. பூசையிலையாவது நம்ம என்ன செய்யணும்? சாமி கிட்ட அன்பை செலுத்த வேண்டும். பெருமானே பெருமானே பெருமானே, இன்னைக்கு பத்தி இல்லை சாமி, கோச்சிக்கிடாது சாமி, சாமிகிட்ட அன்பு பரிமாறணும். இன்னைக்கு பச்சை கற்பூரம் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சாமி, பேசணும் சாமி கிட்ட. ஏதாவது பொருள் இல்லைன்னு உடனே எதிர்த்து கடைக்கு போய் வாங்கிக்கிட்டு எதிர்த்து போய்கிட்டு இருக்கக்கூடாது. பூஜை நேரத்தில் உட்கார்ந்தது எதிர்க்க கூடாது. எது இல்லையோ அந்த இடத்துல சாமிகிட்ட மன்னிப்பு கட்டிட்டு, பெருமானே இன்னைக்கு இது இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சாமின்னு சாமிகிட்ட விண்ணப்பம் செய்யணும். சிவன்ட்டு அன்பை பரிமாறணும். அதுதான் வழிபாடு. நீங்க மற்றவங்கிட்ட இப்படி பேசுறீங்க, ஒரு தாள்கிட்ட எப்படி பேசுறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் ஒரு ஜாமான் வாங்கினா, ஏக்கா ஏதாவது கொஞ்சம் பார்த்து ஏதாவது காய் இருந்தா கொடுங்கக்கா, சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன், சோறு ஆக்கிட்டேன், கொஞ்சம் காய் போட்டு கொடுங்கக்கா அப்படி எப்படி குழஞ்சி போய் அந்த காயை வாங்கிட்டு வந்து. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்காரங்க பிரசாதம்னா நமக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்த வீட்டில் வச்சுட்டாங்கன்னா, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க தான் சொந்த வீட்டில் வச்சது சாப்பிடவே சாப்பிடாது, அடுத்த வீட்டில் வாங்கி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. எங்க வீட்டில் அப்படி அதை தான் சொல்லிட்டு இருக்கேன்.
எங்க வீட்லயும் அதான் நடந்துட்டு இருக்கு. அதான் சொல்றேன், அப்படிதான் நடக்கு எல்லார் வீட்லயும். இது பாருங்க, நான் நம்ம வீட்டுல தான் பார்த்தா எல்லார் வீட்லயும் அதான் நடக்கும். அது ஏன்னா சலிச்சு போச்சு. அப்படி சாமி கிட்ட அன்பை பரிமாற வேண்டும், அதுதான் வழிபாடு. அப்படி பூசை, ஹோமம், தியானம், இந்த மூன்றுல சுவாமி மேல் நம்ம அன்பு செய்யணும். ஹோமம்லாம் நம்ம பண்ற மாதிரி இல்லை, தியானமும் நமக்கு வராது. நம்ம அரை நிமிஷம் நினைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரவட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் விழி யாழ்மயக்கம் ஒருவேனோ கடகபுய மீது ரத்தின கருணை புரி யாதிருப்பது என்ன குறையும் இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீது ரத்தின மணியணி பொன் மாலை சிச்சை கமலும் மனமார் கடப்பம் அறிவோனே தருணமித யாகமிகுத்த கனமதுரும் நீர் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞானமுக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா அருணதன பாத பத்மா அது இதமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில்மீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திரு வேரகத்தின் முருகோனே என்று அருணைநாத பெருமான் சொன்னதற்கு இணங்க நம்மளால அரை நிமிஷம் கூட தியானம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆகையினாலே நாம் எஞ்சி இருப்பது பூசை. அந்த பூசையில் நாம் கவனத்தை செலுத்தி சிவபெருமான் மேல் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுச்சா? அப்படி பூஜை செய்தால் இவன் பன்னால் அலைப்பொழியான் என்ற ஒரு நாள் எதிர்ப்படுவேன். நீங்க அன்பு செலுத்தி செலுத்தி பூஜை பண்ணுங்க, ஒரு நாள் சிவபெருமான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பாராம். இது அடியனுடைய வாக்கு கிடையாது, அப்பர் சுவாமியுடைய வாக்கு. அப்பர் சுவாமியுடைய வாக்கு யாருடைய வாக்கு? சிவபெருமான் வாக்கு. பன்னால் அலைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்ப்படுவேன். ஒரு நாள் ரொம்ப நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காப்புல அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணிடுவாரு, சிவலிங்க முத்தத்துல எழுந்து செய்ய. அப்போ உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாரு கண்ணுக்கும் தெரியாது. மாணிக்கவாசருக்கு தான் அந்த ஓசை கேட்டது, ஓம் சிவாய நம அப்படிங்கிற ஓசை மாணிக்கவாசர் மட்டும் தான் கேட்டது, கூட அந்த காவலருக்கு கேட்கல. வாங்க சார், வாங்க சார். அப்படிதான் அது பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு மட்டுமே தான் அது தெரியும். அப்ப பூஜை செய்யும் போது சாமி உங்களுக்கு அது உணர்த்துவாரு. உங்களுக்கு மட்டும்தான் சாமி காட்சி கொடுப்பாரு, வேற யாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டார். அன்போடு பூஜை செய்தால் நமக்கு மட்டுமே சிவபெருமான் வந்து காட்சி அளிப்பார். பன்னால் அலைப்பொழியான் என்றொரு நாள் எதிர்ப்படுமே. அந்த அளவுக்கு பூசை, ஹோமம், தியானம் இந்த மூன்று நிலையில நாம பூசையில அதிக கவனம் செலுத்தினால், சிலர் பார்த்தீங்கன்னா நான் எங்க தீச்சை இல்லாம அங்க எடுத்திருக்கேன், எனக்கெல்லாம் என்னங்க பூசை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்க திருமுறை பாடி கூட சாமி படம் இருந்தாலே போதும். சாமி படத்துல சாமி எழுந்தல் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? கட்டாயம் பண்ணுவார். அதே வாரிய சாமி கூட முன்னாடி சொல்லுவார், ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சாமி படத்தெல்லாம் எடுத்துருங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னாரு, நாங்கள் சாமி இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வச்சிருக்கோம், நீ சாமி படத்தை எடுக்க சொல்றீங்க அப்படின்னதும் உடனே அவர் சொன்னார் ஆச்சு. அப்போ எங்க அரசவைக்கு வாங்கன்னு சொல்லி அரசர் கூப்பிட்டு போனாராம். அரசர் போனதும் அவங்க அப்பா படம் மாட்டியிருந்ததா, அந்த படத்துல கொஞ்சம் எச்சிய துப்புங்க அப்படின்னாராம். எங்க அப்பா என்ன, ஏன் அது வெறும் படம் தானே அப்படின்னாராம். படத்துல போய் எச்சிய துப்ப சொல்றீங்க அப்படின்னா, ஆமா அது வெறும் படம் தானே, அதுல ஆள் உயிரோட இல்லையில, அதனால துப்பலாம்ல அப்படின்னாராம். அதுல எங்க அப்பா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அதே போலதான் எங்க கடவுள் அது படத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னாரு. அதுல இருந்து அருள் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு வாரியார் சபையில் சொன்னாராம். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அந்த காலத்துல அவர் வாரியார் சபை ஒரு குட்டி குட்டி கதையா சொல்லும் போது அதை சொல்ல வந்த. அதனால நம்ம சாதாரண படங்கள்ல கூட சிவபெருமான் எழுந்து அருள் செய்வார். அவர் இல்லாத இடம் எடுத்து சொல்லுங்க. அவர் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? படத்துல இருக்காரா இல்லையா சாமி? அவர் எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கார் சாமி. பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்கவர நிற்கின்ற பரிபூரணந்தமாக சிவபெருமான் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம எங்க இருந்தனாலும் எப்படி நினைச்சாலும் சாமி எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் புரிவதற்கு தயாராக. அதனால் நாம பூசையில அதிக கவனம் நாம செலுத்த வேணும். மூணுல தான் அன்பு செலுத்த முடியும். ஒன்று பூசை, மற்றொன்று ஹோமம், மற்றொன்று தியானம். தியானம் நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், ஹோமமும் நமக்கு கிடையாது. அதனால எஞ்சி இருப்பது பூஜை. அந்த பூஜையில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சரிதானா? தீர்த்தனை, சிவனை, சிவலோகனை, மூர்த்தியை, முதலாய ஒருவனை. அந்த மூர்த்தத்துல ஒரே ஒருவன் தான். யாரு? சிவபெருமான். வாங்க. அந்த ஒருவன் யாரு? பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தன்.
பார்த்தனுக்கு அந்த அர்ஜுனருக்கு சாமி என்ன பண்ணாரு? அருள் செய்த திறத்தை இங்க சொல்றாரு. பார்த்தனுக்கு அருள் செய்த. சும்மா ஒரு ஆளுக்கு சாமி பாஸ்போர்ட் அஸ்திரம் கொடுத்துருவாரா? அவருடைய தவம் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அர்ஜுனருக்கு சாமி ஒரு பாஸ்போர்ட் அஸ்திரம் கொடுக்காருன்னா அவர் எத்தனை பிறவியில சிவ பூஜை பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. சாதாரண ஆளா அர்ஜுனரு? இன்னைக்கு கூட யாரு குரு பூஜை? இன்னைக்கு கண்ணப்ப நாயனருடைய குரு பூஜை. அர்ஜுனர் தான் மறுபிறவில கண்ணப்ப நாயனரை வந்து மோட்சி அடைஞ்ச நாள் இன்னைக்கு. இன்னைக்கு கரெக்டா அந்த பாட்டை எழுந்திருக்கு பாருங்க. யதார்த்தமா நம்ம ஒரு பாட்டை எடுத்தா அதுல கூட சாமியை வர வச்சிருக்கேன். வாங்க சார், நல்லபடி எல்லாம் முடிஞ்சா சார்? சிறப்பு சிறப்பு சரி, வாங்க சார். அப்ப எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்க. பார்த்தன் வாங்க சார். கிருஷ்ணர் கொடுத்துருக்கலாம், அஸ்திரத்தை கிருஷ்ணர் கொடுத்துருக்கலாம். ஆனா அவரே என்ன சொன்னாரு? போய் சிவபெருமானிடம் போய் வாங்கி வா அப்படின்னு பரதனாகிய அர்ஜுனருக்கு சொன்னார். அவரு போய் என்ன செஞ்சாரு? தவம் செய்து சிவத்தை பெற்றார். தவம் செய்தார், சிவம் வந்தது. தவம் செய்யவில்லை என்றால் சிவம் வராது. தவம் செஞ்சாரு, ஊசி நுனியில இருந்து தவம் செஞ்சாரு. அந்த நேரத்துல துரியோதனன் என்ன பண்ணா? பன்றி ஏவி விட்டான். பன்றி ஏவுனது உடனே சாமியும் 2 பேரும் அம்பை எய்தார்கள். கரெக்டா ஒரே பண்டில 2 பேருடைய அம்பு பட்டது. எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டாங்க. அர்ஜுனன் கூட தோளுக்கு தோலை சண்டை போட்ட ஒரே ஆளு அர்ஜுனன் தான். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சாமி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் பாருங்க. 2 கையை இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. யார? அர்ஜுனன் 2 கையை இப்படி தோல்ல இப்படி பிடிச்சிக்கிட்டு நெஞ்சில ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. அவருக்கு வந்தது சிவபெருமான்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி திருவடியில் விழுந்து, சாமி அதை தெரியாம பண்ணிட்டேன் சாமி அப்படின்னாரு. இந்த மார்பிள ஓங்கி ஓடி அடி அடிச்சாரு பாருங்க. அப்படியே தெரிஞ்சிட்டாரு, சாமி தெரியாம பண்ணிட்டேன். சிவபெருமான் காட்சி கொடுத்ததுமே இவர் என்ன பண்ணிட்டாரு? எனக்கு முக்தி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. வந்த விஷயம் என்னது? பாஸ்போர்ட் அஸ்திரம் வாங்க. ஆனா கேட்டது என்னது? முக்தி கேட்டார். அப்ப சாமி சொன்னாரு, இந்த பிறவியில் இதை வைத்துக்கொள், பாஸ்போர்ட் அஸ்திரத்தை வைத்து, அடுத்த பிறவியில் உன்னை 6 நாளில் உன்னை ஆட்கொள்கின்றேன் என்று மறுபிறவில கண்ணப்ப நாயனாரை வந்து இன்னைக்கு கண்ணப்ப நாயனார் பூஜை செய்து அந்த கண்ணில இருந்து கண்ணீர் வந்து அந்த ரத்தம் வந்து அதுல பாருங்க, அந்த சிவலிங்கத்துல ஒரு பக்கம் கண்ணீர் வருது. அவர் என்ன செய்யறாரு? இந்த கண்ணீர் வந்துருச்சுன்னு அழுகுறாரு, ஓடுறாரு, அங்க இங்க ஓடுறாரு. அவர் மேல ரத்தர காயமா இருக்கு. அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, எப்படியாவது அந்த இதை தொடச்சு பார்க்காரு, ரத்தம் போகல. அங்க எங்கன்னு போறாரு. இவர் உடம்பெல்லாம் காயமா இருக்கு. இவர் மேனில் உள்ள அந்த காயத்தை கூட பார்க்கல. சிவபெருமான் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, இதை எப்படி நிவர்த்தி பண்ண அப்படின்ட்டு ஓடுறாரு. அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, செடி கடியெல்லாம் பறிச்சு அதை தொடச்சு விடுறாரு, நிற்க மாட்டேங்குது. எப்படியாவது இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையில படிச்சது யாவது, ஊனுக்கு ஊனே மருந்து அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டது உடனே அம்பு எடுத்து தன்னுடைய கண்ணை எடுத்து தோண்டி அப்படி நின்றுச்சு. அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா நல்லவா நான் மருந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி குதிக்கிறாரு, ஆடுறாரு, ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு. பார்த்தா 2வது கண்ணுல இருந்து அப்படி மறுபடியும் கண்ணீர் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இவர் கவலைப்படல, நல்லவேளை நமக்கு தான் மருந்து இருக்குல்ல, இன்னொரு கண்ணு இருக்குல்ல, இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி செருப்பு காலோட போய் சாமி. அப்ப அந்த அன்பை நம்ம வந்து எப்படி சொல்ல சொல்லுங்க? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பன் நீற்றற்கே சென்றுதாய். நம்மளை கண்ணப்பன் மாதிரிலாம் நம்மளாம் அன்பு செலுத்த முடியாதுன்னு மாணிக்கவாசரே சொல்லிட்டாரு. இப்ப அவரே சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு அப்பீலே கிடையாது. நம்ம கண்ணெல்லாம் தோண்டி கொடுக்க முடியாது, சிறுதொண்டை மாதிரி நம்ம பிள்ளைக்கறி அறுத்து கொடுக்க முடியாது. ஏன் சாதாரண ஒரு கோயில் கூட நம்மளால கட்ட முடியாது மனதால. ஏன்னா அவங்களாம் செயற்கரிய செய்த பெரியவர்கள், நாம செயற்கரிய செய்யலாகாத சிறியவர்கள். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க அந்த மாதிரிலாம் கண்ணை தோண்டிலாம் கொடுக்க வேண்டாம், எளிமையா என்ன பண்ணுங்க, பூசை பண்ணுங்கன்ட்டாங்க. எளிமையா என்ன செய்யலாம்? சிவ பூஜை செய்யுங்க. அதுதான் நம்மளை மேன்மை அடைய வைக்கும். வேற எது நம்மளையே மேன்மை அடைய. அதனாலதான் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, சிவபூஜை சிவபூஜை. சிவபூஜைக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு,
பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை. நீங்க இப்பயும் பாத்தீங்கன்னா சிதம்பரத்து பக்கத்துல திருவேட்களம், அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ள போனீங்கன்னா அங்கதான் பாசுபதஸ்தரம் கொடுத்த இடம் திருவேட்களத்துல இருக்கும். சாமி அவருக்கு அருள் செய்து சிற்றம்பல கூத்தனாக விளங்குகின்ற பெருமான் கொடியேன் மறந்து உய்வனும். அப்படிப்பட்ட பெருமானை நான் மறந்துடுவேனா, மறந்தா நான் வாழ்வனா அப்படின்னு. மறந்து உய்வனும், மறந்துட்டோம்னா உய்ய முடியாது. சிவபெருமானம் மறந்தாச்சுன்னா நம்ம உய்வடைய முடியாது. அவரை நினைத்து கொண்டிருந்தால் உய்வடையலாம், அவரை மறந்தால் உய்வடைய முடியாது. இந்த இடத்துல ஏன் கொடியேன்னு சொன்னார்னா, அவர் 35 வருஷ காலமாக சிவபெருமான் வழிபாட்டை விட்டு எங்க போனாரு, சமண சமயத்துக்கு போய் சேர்ந்ததுனால் கொடியேன்னு தன்னை ரொம்ப தாழ்த்துறாரு. நான் ரொம்ப கொடியேன் சாமி, உன்னை பிரிஞ்சு ஒரு 35 வருஷமா அவன் போட்ட உணவை நான் சாப்பிட்டேனே அப்படின்னு பல இடங்கள்ல வருத்தப்பட்டிருக்காரு அப்ப சாமி. அல்லாத சமயத்துல போய் சேர்ந்து அதுல எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல போய் சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல நம்மளை தலைவர் ஆக்கிடுவாங்க. அப்படின்னா தான் இவன் சமயத்தை விட்டு போக மாட்டான்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, அதுல தலைவர் ஆக்கிடுவாங்க. அப்படிதான் அவரை தர்மசேனன் பட்டம் கொடுத்து அவரை தலைவர் ஆக்கிட்டாங்க. அதுல இருந்து அவரால் வர முடியல. அதுக்கப்புறம் தான் சூளை கொடுத்து சிவபெருமான் ஆட்கொண்டார். யாரா அப்பர் சாமியை. இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பாரு. அப்படிப்பட்ட கொடியேன் மறந்து சாமி செய்கின்ற கருணையை நம்ம திணைத்தொழுது கூட என்ன செய்யக்கூடாது, மறக்கவே. திணைத்தொழுதும் மறந்து உய்வனும், அந்த பாட்டு தான் சொல்றாரு. கொடியேன் மறந்து உய்வனும், நீ செய்கின்ற கருணையை நான் மறந்து விடுவேனா பெருமானே அப்படின்னாரு. இப்போ எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. சாமி செய்கின்ற கருணையை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிலையிலையும் இப்ப கொண்டு நாம இப்ப புராணம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கூட யாருடைய கருணையினால, சிவபெருமானுடைய கருணையினால நாம சாமியுடைய புகழை கேட்டுக்கிட்டு எப்படியாவது அடியார் கூட்டத்திலே இருக்கணும் சார். அதுதான் நான் அடியே சொல்ற கருத்து என்னன்னா, எப்பயுமே நம்ம எங்க இருக்கணும், அடியார் திருக்கூட்டத்திலே இருக்கணும். சிவ சம்பந்தமாக சொற்பொழி கேட்கறதும் திருமுறைகள் பாடுவதும் திருக்கோயிலுக்கு வருவதும் இது சம்பந்தமாகவே இருக்கணும். இதை விட்டாச்சுன்னா நமக்கு கதி கிடையாது. அதனால அடியார் திருக்கூட்டத்திலே ஒருவராக நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சரிதானா? சரி. அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்கின்றார். அடுத்து இப்ப நாம கதைக்குள்ள போறோம். சென்ற முறை அட்டமாசித்தியை பத்தி பார்த்தோம். அனிமா, மகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசித்துவம், வசித்துவம் போன்ற அட்டமா சித்திகள் எல்லாம் பிராணாயாமம் செய்து அதுலேயும் உரைப்பாக செய்தால், அந்த 1:4:2 என்கின்ற அடிப்படையில் பிராணாயாமம் செய்தால், அந்த பிராணாயாமம் செய்வதற்கு அடிப்படை நாடி சோதனை செய்ய வேண்டும். அந்த நாடி சோதனை செய்தால்தான் என்ன செய்ய முடியும், பிராணாயாமம் செய்ய முடியும். மூச்சை நல்லா இழுத்து மெதுவாக விடணும். அதே மாதிரி வலது நாசி வழியா இழுத்து மெதுவாக இடது நாசி வழியா விடணும். நாடி சோதனை செய்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா அது மாதிரி யார் யாரெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா, தடுமம் பிடிச்சிருந்தா செய்ய முடியாது, வேற யாரும் செய்ய முடியாது, ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் செய்ய முடியாது, வேற என்ன சொன்னோம், வேற யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்கள் செய்ய முடியாது, வேற என்ன சொன்னோம், ஹார்ட் அட்டாக்கு சுத்தம் அதை நினைக்க கூட முடியாது. ஹார்ட் அட்டாக் ஏன்னா மூச்சு இழுக்கும் போது அவங்களுக்கு டக்குன்னு நின்றும். அவங்களாம் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். ஆனால் செஞ்சால் நல்லா இருக்கும். வீசிங் செய்ய முடியாது. வீசிங் இருக்கிறவங்க அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுதான் இளமையிலே செய்யணுங்கிற காரணம் என்னன்னா, இளமையிலே இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சு பழகணும். தீட்சை எத்தனை வயசுல எடுக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். தீட்சை எத்தனை வயசில் எடுக்க வேண்டும்? 7 வயசுல எடுக்கணும். 7 வயசுல எடுத்துடணும். இப்ப நீங்க ஒருத்தவங்க நீங்க தீட்சை எடுத்த ஏதோ நீங்க பாத்துக்கோங்க, எத்தனை வயசுல எடுத்து நீங்களே பாத்துக்கோங்க. 7 வயசுலயே எடுத்தா சிறப்பு. உட்காருங்க. அப்ப அந்த வயசுல 7 வயசுல நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா மனமானது அடங்கி இருக்கும். பிராணாயாமம் செய்யும் போது வெளியில எங்கேயும் போகாது, நோய்வாய்ப்பட மாட்டோம், அப்படி இருக்கும். சுந்தரநாதராக அட்டமாசித்தியை பெற்றுக்கொண்டு எங்க கைலாயமலையில இருந்து திருமூலதண்டனர் வந்தாரு. அட்டமாசித்திய யார்கிட்ட இருந்து கட்டுக்கிட்டு, நந்திய பெருமான்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு. நந்திய பெருமான் வந்து யாருக்கு சீடரா, யாரு அவருக்கு சீடர்? 8 பேர் அவருக்கு சீடர். அதுல ஒருவர் திருமூலதேவன் ஆயினார். அதுல வியாக்கிரபாதர் பதஞ்சலியும் ஒருவர். நந்திய பெருமானுடைய சீடர்கள்ல பதஞ்சலி வியாக்கிரபாதரோடு
என்னோடு சேர்ந்து என்வர் அப்படிங்கிறார் திருமூலதேவன். அப்படிப்பட்டவர் கைலாயமலையிலிருந்து சுந்தரநாதராக இங்க வர்றாரு. திருவாவடுதுறைக்கு வரும்போது அந்த பசுக்கள் எல்லாம் அப்படியே தன்னுடைய தலைவராக விலகக்கூடிய இடையன் திடீர்னு பாம்பு கடித்து இறந்து விடுகின்றார். அப்படி இறந்தது இந்த பசுக்கள்லாம் கண்ணீர் வடித்தது. ஞானிகள்லாம் பிற உயிர் கண்டு இறங்குவார்கள். ஒருவருடைய கண்ணில இருந்து கண்ணீர் வந்துதான் அந்த கண்ணீரை துடைத்து விட்டு தான் எங்க போவாங்க? திருக்கோயிலுக்கு போவாங்க. நாம யாரை அடிச்சு பிடிச்சு கிடந்தாலும் நாம எங்க போயிடுவோம்? அது இருக்கக்கூடாது. எனக்கு முக்கியமான வேலை இருக்குங்க. என்ன வேலை? கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு. இது சிவபெருமான் பார்த்துக்காரு அப்படின்ட்டு நாம என்ன செஞ்சிருவோம்? ஈஸியா போயிடுவோம். இப்ப வழிபாடு இருக்கிறதுனால நீங்க சிவபெருமான் பார்த்துக்கலாம்னு சொல்றீங்க. இப்ப இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாரு அடிச்சு பிடிச்சு கிடந்தா எனக்கு என்னங்க அப்படின்ட்டு போயிடும். இப்ப ஓரளவுக்கு சிவபெருமான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போய், ஆனா ஞானிகள்லாம் விட மாட்டாங்க. அப்படித்தானே சடையா என்னமாள் பாட்டு பாட்டினாரு ஞானசம்பந்த பெருமான். அந்த பாம்பு கடிச்சு அந்த இறந்த பையனை பதியம் பாடி எழுப்பி விட்டு தான் எங்க போனாரு? திருக்கோயிலுக்கு போனார். அப்படி சுந்தரநாதராக வந்து திருமூலதேவனார் இந்த இடையனுடைய உடம்பில் புகுந்தார். அந்த மூலனுடைய, அவன் பேர் மூலன் பேரு, அந்த இடையனுக்கு பேரு மூலன் பேரு. இவர் போய் உள்ள புகுந்ததுக்கு அப்புறம் திருமூலன்னு இவருக்கு ஆயிடுச்சு. யாருக்கு? திருமூலதேவனருக்கு. சுந்தரநாதராக வந்தவர் இப்ப அந்த மூலனுடைய உடம்பில் புகுந்ததுக்கு அப்புறம், அப்ப அவர் அட்டமா சித்தியை பெற்றதுனாலதான் அந்த உடம்புக்குள் இவரால புக முடிந்தது. நினைத்த சக்தியை அடைவது எது? இந்த அட்டமாசி. உடம்பை லேசாக ஆக்குவது, அப்புறம் கனமாக ஆக்குவது, கனத்து லேசாக ஆக்குவது, லேசாக இருந்து கனமாக ஆக்குவது, நினைத்த சித்தியை அடைவது, விரும்பி இடத்துக்கு செல்வது, இதெல்லாம் அட்டமா சித்தியோடு வரும். கூடு விட்டு கூடு வாய்வது, அதுல ஒரு சித்தி, அதுதான் நினைத்த சித்தியை அடைவதை கூடு விட்டு கூடு வாய். அப்படியே அருணைநாத பெருமான் நினைச்சாரு, கூடு விட்டு கூடு வாங்கி கிளியா போனார். கிளியா போகும்போது கந்தர் அனுமதி பாடலை யார் பாடினா? முருகப்பெருமான் தான் பாடினாரு. கந்தர் அனுபூதிய அருணைநாதர் பாடலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவரே சொல்றாரு, உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ இல்லையோ எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா. உள்ள இருந்து சொன்னது யாரு? அனுபூதி. கந்தர் அனுபூதி. பூதி நிலையை அடைவதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. மௌன நிலை. சாமி அப்படியே அவரை என்ன செய்யறாரு? கிளியாக மாத்தி முருகப்பெருமானே உள்ள இருந்து சொல்றாராம் கந்தர் அனுபூதிய, சொல்லாய் முருகா சுர பூபதியே. கந்தர் அனுபூதி எனக்கு 51 பாட்டு தெரியுங்க. அப்படிங்க யாராவது கை தூங்க பார்ப்போம். 51. ஏன் வேற யாரும் இல்லையா? பரவாயில்ல, அவங்க ரொம்ப பாராட்டு இல்ல. அதான் ஓரளவுக்கு தெரிஞ்சா கூட போதும். நீங்க 51 பாட்டு தெரியல இல்லையே, தினசரி படிக்கவாது செய்யுங்க. தெரியலான்னு பரவாயில்ல, தினசரி கந்தர் அனுபூதி 51 பாடலை பாடவாது செய்யுங்க. தினசரி அந்த பாடிட்டாவது இங்க இருக்கு. ஏன்னா முருகப்பெருமானே பாடினது அதுக்காக. அது கந்தர் அனுபூதி. அது கந்தர் அனுபூதி. அது ஆமா. அது முதல்ல ஆடும் பரிவில் அணிசேவல் என நெஞ்சத்து கனகல் நிகழ்ந்து தஞ்சத்தருள் சண்முகனுக்கு ஏசே செஞ்சல் புனை மாலை சிறந்தடவை பஞ்சக்கர ஆணை பதம்பரி மாமல் ஆரம்பிச்சு ஆடும் பரிவில் அணிசேவல்ல இருந்து உல்லாச நேதாக்களை யோகத்தில இருந்து அப்புறம் செம்மான் மகளை திருடும் திருடன்ல இருந்து கடைசி ஆசா நிகழும் துகள் ஆயின பின் பேச அனுபூதி பிறந்தது இருந்து கடைசி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே அப்படின்னு முடிக்கணும். இது ஒன்றும் இல்லை, டெய்லி ஒரு பாட்டை படிங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நாளைக்கு 2 பாட்டை படிங்க, 3 நாள். என்னன்னா நம்ம அதுக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டேங்கிறோம். அதுதான் விஷயம். அதுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டோம்னா நீங்கள் பாட ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். அனுபூதியை பாடுறதுக்கு நேரம் ஒதுக்கும். அதே மாதிரி எந்த திருமுறையாக இருந்தாச்சு, அதே மாதிரி திருவாசகத்தை எல்லாம் கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணி இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டு முற்றோதல் பண்ணணும். பண்ணிடுவீங்களா? படிக்க ஆசை எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எல்லாருக்குமே ஆசை இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இதை சொற்ப டெய்லி ஒரு பாட்டு சொற்பொழி எடுத்தோம்னு வச்சுங்க, அப்படி கட்ட முடிட்டு அப்படின்னு பாட்டு வச்சுட்டு திருவாசகத்தை எல்லாம் வச்சிருவேன். பாப்பா திருவள்ளுவர் கூட்டி வைக்கட்டும். என்ன அதுக்கு ஒரு காலம் வரும். சிவபெருமான் கூட்டி திருநெல்வேலிலாம் போயிட்டீங்கன்னா 51 பேர் அன்னைக்கு 51 பேர் ஒப்பிச்சாங்க. 51 பேர் புஸ்தகத்தை அப்படி கையில கொடுத்துட்டு 51 பேர் ஒப்பிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல இருந்து முற்றோதலே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அத்தனை பேருக்கு பரிசு கொடுத்தாங்க. பெரிய பெரிய இது கொடுத்தாங்க. இது பிரிச்சு, ஆமா 51 பாட்டு படிச்சு பிரிச்சு பரிசு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். திருநெல்வேலியில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்.
அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே அப்ப வந்து 51. இப்பெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, ஒரு படிச்சா கொடுக்குறாங்க. சிறப்பு சிறப்பு. அடி வேகமா உரைப்பு ஒரு 10 பதிப்பு வரல. அதுக்கப்புறம் நமக்கு டயம் கிடைக்கல. அதனால நமக்கு அடுத்தடுத்து சொல்லு இருக்கிறதுனால இப்போ அதுலயே மூழ்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வேற எந்த வேலையும் இல்லைன்னா நம்ம படிச்சு முடிச்சிடலாம். ஆனா நமக்கு சூழ்நிலைகள், சொற்பொழிவு போட வேண்டியிருக்கு, அவ்வளோ படிக்க போக வேண்டியிருக்கு, யாத்திரை போக வேண்டியிருக்கு, அடுத்தடுத்து சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல கடைக்கு வேலைக்கே போக முடியல. போன் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லதான் வேண்டியிருக்கு. காலையில பாத்தீங்கன்னா அதுல இரவு புஸ்தகத்தை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் உறக்கம் சொக்கிக்கிட்டு நாமெல்லாம் ஞாபகம் கற்கிறதுக்கு லாய்க்கே இல்லாதாலும் நூல் சொல்லுது. யாரு புஸ்தகத்தை எடுத்ததுமே உறக்கம் வருதுன்னா அவங்க ஞானம் கற்பதற்கு லாய்க்கு இல்லாத ஆள்கள் அப்படின்னு நூல். அதனால புஸ்தகத்தை எடுத்தா ஆர்வத்தோட படிக்கணும். சிலவருக்கு டைமே பத்தாது. எந்த நேரம் பார்த்தீங்கன்னா புத்தக புழுன்னே பேரு. புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன பேரு? புத்தக புழு. சில பேர் அதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. புஸ்தகம் படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். சில பேர் பதிகம் படிக்கிறது ஆர்வமா இருப்பாங்க. சில பேர் கதை படிக்கிறதுல அதிக ஆர்வமா இருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஆனா நாம எதுக்கு ஆர்வமா இருக்கணும்னா சிவபெருமானுடைய நூலை படிப்பதற்கு ஆர்வமா இருக்கும். சிவநூல்களை கற்பதற்கு ஆர்வமா இருக்கணும். ஞான நூல் தன்னை ஓதல், ஓதுவித்தல், கேட்புவித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நட்பொருளாதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இப்ப நீங்க கேட்கறதுல என்னது? சிவ பூஜை. சாமி பத்தி கேட்கறதுல என்னது? நீங்க ஒவ்வொரு நேரமும் விளையிட்டீங்கன்னா ஒரு சிவ பூஜையில கலந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? அப்படின்னு சொல்லல, சொன்னது சிவஞான சித்தியார் என்கின்ற நூல்ல அருளந்தி சிவாச்சாரியா சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு சிவ பூஜை உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரியேட் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? சொல்ற அடியனுக்கும் கிரியேட் ஆகும்னு சொல்றாரு. ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல், கேட்புவித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருளாதனை சிந்தித்தல், சிவத்துல அழுந்துவது. இது அனைத்தும் இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூசை. சரி, அப்படி இந்த அட்டமா சித்தியை பெற்றுக்கொண்டு சுந்தரநாதராக வந்த திருமூல தேவநாயனார் அந்த இடையனுடைய மூலனுடைய உடம்பில் புகுந்து அவர் எப்படி ஆயிட்டாரு? திருமூல தேவநாயகராக ஆகி ஆண்டுக்கு ஒரு பாடலாக அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு? 3000 வருஷம் வாழ்ந்திருக்காரு. எப்படி வாழ்ந்திருப்பாரு? ஒரு ஆள் 3000 வருஷம் வாழ முடியுமா? இப்ப நம்ம உடம்பு ஆனது எப்படின்னா, அன்னம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பு எங்க நீங்க ஒரு நாள் பட்டினியா இருந்து பாருங்க, மறுநாள் எங்கடா இந்த அண்டா வந்து கொண்டா கொண்டான்னு கேட்கணும். முதல்ல காலையில் டிஃபன் என்ன, நேற்று பூரா விரதமா இருந்திருக்கேன், என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, கொண்டா கொண்டாகும். நம்ம அன்னம் இல்லாம என்ன செய்ய முடியாது, இங்க வாழவே முடியாது. அண்டா கொண்டா கொண்டாகும். நேற்று அங்க செப்படி ஒடிக்கிட்டுது, ஒருத்தங்க விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன புரியுது அவங்களுக்கு? இது முக்காவாசி அன்னமய கோஷமாக விளங்கக்கூடியது இந்த உடம்பு. அப்ப ஞானிகள் அவங்க எல்லாம் எப்படி அவங்க வாழ்ந்திருப்பாங்க? சில பேர் பாத்தீங்கன்னா 3000 வருஷம், சில பேர் 2000 வருஷம், சில பேர் 1000 வருடம், சில பேர் 500 வருடம் அப்படின்னா வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்து எத்தனையோ சித்திகள் எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள். எதனால அப்படின்னா அவர்கள் காற்றை குடித்து உயிர் வாழ்வார்கள். காற்றை குடித்து, இப்ப நம்மளும் காற்றை குடிச்சு உயிர் வாழலாம். நீ சாப்பாடு தேவையில்லை, ஆனா கரெக்டா செய்யணும். கொஞ்சம் மாத்தி செஞ்சிட்டோம்னா கோபம் செஞ்சு போயிடுவோம், அதை பார்த்துக்கிடணும். டேரக்டா வேற ஒண்ணும் இல்லை, டேரக்டா கோபம் ஸ்டேஜ் அப்படியே நின்றுவாங்க. அதை தாண்ட முடியாது. அதை கரெக்டா பண்ணணும். குருவை நாடி, நல்லா தெரியும், குருவை நாடி செய்யணும். குருநாதர் எப்படி சொல்லி கொடுக்காங்களோ அதன் அடிப்படையில நாம் என்ன செய்யணும்? பிராணாயாமம் செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடி நாடி சோதனை செய்து விட்டு அதுக்கப்புறம் மூச்சை நல்லா உள்ள இழுத்து 2 பக்கம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் தான் பிராணாயாமம் செய்யணும். அந்த பிராணாயாமமும் 64 செகண்ட் வரைக்கும் செஞ்சு பார்க்கணும். முதல்ல 1ல ஆரம்பிச்சு 64க்கு போகணும். நம்ம 64க்கு போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரேடியா பேர வேண்டிதான். நம்ம செய்யறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ஓரளவுக்கு 32 கூட ஓரளவுக்கு செஞ்சிருவாங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க 32 செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. 32 கூட செஞ்சிடலாம். நான் 64 வந்து அதுக்கு டபுள் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா 64 செகண்ட் உள்ள மூச்சு நிப்பாட்டவனையும் அப்படியே ரொம்ப மூச்சு தாங்கி பிடிக்கணும். 2வது அந்த மூச்சு தாங்கி பிடிக்கிற நேரத்துல சிவத்தை நினைக்க வேண்டும், சாமியை நினைக்கணும்.
வேற எதையும் நினைக்க கூடாது. நீங்க மூச்சை அடக்கி எதை நினைக்கிறீங்களோ அந்த சிந்தனை மட்டுமே வரும், மற்ற சிந்தனை உங்களுக்கு வராது. அந்த நேரத்தில் சுவாமியை சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு உலக நாட்டம் சுத்தமா வராது, உலக வெறுப்பு வந்துடும் உங்களுக்கு. இங்க வாழன்னு பிடிக்காது. அப்படித்தானே மாணிக்கவாசகர் இருந்தாரு. ஆற்றேம் எம் ஐயா அரணே ஓ என்று, சாமி என்னால இங்க வாழ முடியாது, இது வேற்று உடம்பு, இது விகார உடம்பு, இது விளக்கு உடம்பு, எப்படி சொன்னாரு பாருங்க மாணிக்கவாசகர். இங்க இருக்க என்னால பிடிக்கல சாமி அப்படின்ட்டு. இங்க இருந்து எப்படியாவது என்னைய கூட்டு போயிரு, என்னால இங்க இருக்க முடியல அப்படின்னாரு. ஏன்னா ஞானிகளுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா பிராணாயாமம் பண்ணிட்டாங்கன்னா இந்த உலகத்திலே இருக்க பிடிக்காது, சுவாமிக்கிட்டே தான் இருக்கணுங்கிற எண்ணம். ஏன்னா அந்த மூச்சு அடக்கும் போது சுவாமியை சிந்தனை பண்ணும்போது வேற எந்த சிந்தனையும் வராது, சுவாமி மட்டும்தான் இருக்கு. அப்படி எத்தனையோ ஜீவன்முத்தர்கள் அந்த உலகத்துல இருந்து கொண்டே சிவத்தை நினைத்து கொண்டு இந்த உடம்பு என்ன ஆனாலும் அவங்க கவலையப்பட மாட்டாங்க. உடம்பு மேல அவங்களுக்கு சுத்தமா பற்றே இருக்காது. சிவத்து மேல பட்டு வந்துச்சுன்னா உடம்பு மேல எப்படி பட்டு இருக்கும்? தூங்கியவன் கைப்பொருள் நழுவியது போல இந்த உடம்பானது நழுவி போயிடும். இந்த பொருள் அது சின்ன பிள்ளை இப்படி கையில வச்சிருக்கோம், எது பிளஸ்டரோ இல்லை ஏதோ ஒரு பொம்மையை வச்சிருக்கோம், பாப்பா கொடுறா அப்படின்னா கொடுக்காது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அசர் நேரத்தில் டம்முன்னு விட்டுரும், அதுவே விட்டுரும், நீங்க கேட்க வேண்டியதில்லை. அதே போல இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் ஏன் உடம்பு ஏன் உடம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சாமி சிந்தனை பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பு நம்மை விட்டு நழுவிடும். தூங்கியவன் கைவருள் போல் நழுவியது போல் நழுவிடும். அதுக்கப்புறம் இந்த உடம்பு மேல உங்களுக்கு என்ன வராது? பற்று வராது. அதுக்கு அடிப்படை பிராணாயாமம். முழுக்க முழுக்க ஏன் இந்த சிவஞான யோகவியல்ல பிராணாயாமத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னா, நாம யோக நிலையில் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பிராணாயாமம் செய்ய வேண்டும். சமாதியை அடைந்தவர்களுக்கு தேவர்களும் சிறப்பு செய்வார்கள். அந்த சமாதி நிலைக்கு போனவங்க அட்டாங்க யோகத்துல தியானம் கடைசி சமாதி, சமாதி நிலையை அடைந்தவர்கள் தேவர் கூட என்ன செய்வாங்களாம்? கண்டு வணங்குவார், அவர்கள் சிறப்பு செய்வார்கள். திடமான சித்தத்தால் அட்டமா சித்தியை விரும்பாதவர்களுக்கு நடனம் செய்யும் சிவபெருமான் கருணை அமைந்து விரும்பிய வரங்களை கொடுத்து, அதாவது அட்டமா சித்தியை விரும்பாதவர்களுக்கு நடனம் செய்யும் சிவபெருமான் கருணை அமைந்து விரும்பிய வரங்களை கொடுத்து எக்காலம் தன் நிலத்திலிருந்து நீங்காத, அதாவது யாருக்குன்னா சமாதி அடைந்தவர்கள் தன்னுடைய அட்டமா சித்தியை விரும்பாதவர்கள். அட்டமா சித்தியெல்லாம் வேண்டாம், சிவம் தான் வேணும் என்று நினைக்கின்றவர்களுக்கு சுவாமி முக்தி கொடுப்பாராம். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய பேர் தவம் செய்யறாங்க, தவம் செஞ்சு சாமிகிட்ட போய் என்ன கேட்கறாங்க? எனக்கு அட்டமா சித்தி வேணும், சாமி வேண்டாம், அவங்களுக்கு என்ன வேணும்? அட்டமா சித்தி தான் வேணும்னு சொல்லி எத்தனையோ அசுரர்களும் எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க? சாமிகிட்ட அதை கொடு இதை கொடு, நான் இத்தனை வருஷம் வாழணும். சூரபத்மன் அப்படிதானே கேட்டாரு, 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆள வேண்டும்னு கேட்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் சாமிகிட்ட போய் எதை கேட்கறனே தெரியாம சாமிகிட்ட போய் கேட்கறாங்க. ஆனா எதைத்தான் கேட்கணும் சாமிகிட்ட போய்? நம்ம அருளாளர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, சாமி கிட்ட கேட்டா என்ன கேளுங்க? வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றவையான் வேண்டாமை வேண்டவரும். இந்த உலகத்துல பொருள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குங்க, அப்போ உங்களுக்கு பிறவாமை வேண்டும் என்பது வரும். அது வரைக்கும் நீங்க என்னத்தான் கேட்பீங்க? என் குழந்தை குட்டி சௌக்கியமா இருக்கணும், என் பேர பேத்திகள்லாம் நல்லா இருக்கணும். இதுதான் நம்ம சாமிக்கிட்ட நாங்க வெளியில சொல்லலாம், இல்ல நான் சிவபெருமான் திருவிழாவில் இப்பெல்லாம் அப்படிலாம் நினைக்கிறது இல்லைங்கன்னு நினைப்போம். ஆனா அடிமனது சொல்லும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பேரன் பத்தி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கும். அது சுத்தமா போகணும் அப்படின்னா சாமி கிட்ட ஒன்றினால் அது போகும், இல்லைன்னா போகாது. புரியுதா உங்களுக்கு? சாமி கிட்ட ஒன்று இருந்து நினைவீன்கள் ஊனமேல் ஒன்றில்லை, கன்றிய காலனை கடிந்தான் தன் அடியவர்க்காக சென்று தொழுமீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திரு குறிப்பு. இப்படி சொல்றாரு பாருங்க. சாமியுடைய கருணையெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கும். மாதா உதரத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு திங்களிலும் நம்ம ஒவ்வொன்றையா கடந்து 7 திங்களில் தாழ்வு பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் போட்டு துக்க சாகரம் துயரிடை பிழைத்தும். எப்படி சொல்றாரு மாணிக்கவாசகர் பெருமான்? அப்படி தாய். அதனாலதான் நம்ம எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னுங்கிறாங்க ஞானிகள்லாம். இன்னொரு தாய் வயிற்றுல போய் மறுபடியும் நம்ம பிறக்கணுமா, அந்த தாய்க்கு நம்ம மறுபடியும் போய் துன்பம் செய்யணுமான்னு நினைக்கணும். நினைச்சிட்டோமா நாம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம பிறவியை பத்தி நினைக்க மாட்டோம், இல்லைன்னா பிறவியை பத்தி நினைச்சுட்டே. அப்ப இந்த பிறவியிலிருந்து நம்ம நீங்க வேண்டும் என்றால் சிவபெருமானை வழிபாடு செய்தால்தான் பிறவியிலிருந்து நீங்க முடியும். இனி ஒரு தாய் வயிற்றுல போய் நம்ம பிறக்கக்கூடாது என்கின்ற நிலை நமக்கு வர வேண்டும். அதுக்கு ஒரே தகுதியுடைய யாரு? சிவபெருமானை வணங்கினால் தவிர நாம இன்னொரு தாய் வயிற்றுல போய் நாம என்ன செய்ய மாட்டோம்? பிறக்க மாட்டோம். அதான் ஒரு தாய் இருதாய் பல கோடிய தாய் அப்படின்னாரு அருணையினாரு.
எத்தனை தாய் வயிற்றுல போய் நம்ம பிறந்திருக்கோம். இன்னும் எத்தனை தாய் வயிற்றுல நம்ம பிறக்க போறோமோ தெரியல. இருந்தாலும் எடுத்த இந்த பிறவில பெருமானை இன்னொரு தாய் வயிற்றுல போய் நான் துன்பம் செய்யக்கூடாதுன்னு சாமிகிட்ட விண்ணப்பம் செய்தால் சாமி நம்ம பிறக்காதவாறு செய்வார். புரிஞ்சுச்சா? இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர்கில் வைப்பன் என்று முளைந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த படுகுயில் பழுந்து வீழ்வர் இது என்ன பிராந்தினாரே சித்தியார். அதனால மறுபடியும் இன்னொரு தாய் வயிற்றுல போய் பிறக்கக்கூடாதுங்கிற நிலையோடே நம்ம வழிபாடு செய்யணும். அப்படின்னாதான் நம்மளோட வழிபாடு வந்து உறுதியாக ஆகும். சரி, அப்படிப்பட்டவர்களுக்கு அட்டமாசித்தியை விரும்பாதவர்கள் சமாதி நிலை அடைந்து சிவத்தை நினைக்கின்றவர்களுக்கு சிவபெருமான் என்ன செய்வாராம்? விரும்பிய வரங்களை கொடுத்து எக்காலமும் தன்னிடத்திலிருந்து நீங்காத முக்தியை கொடுத்து அருள்வார். அப்ப ஞானிகள்லாம் என்ன கேட்பாங்க? சுவாமி அவரையே கேட்பாங்க. இப்ப மாணிக்கவாச பெருமான் போய் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்றது உடனே சிவபெருமான் எது கேட்டாலும் கொடுத்துருவாரு. அது கேட்டா எதுனாலும் முழுமையா கொடுத்துருவாரு. இந்த உலகத்து பொருளை போய் எனக்கு அதை கூட இதை கூட முழுமையா கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சு போய் கேட்டோம்னா மாணிக்கவாச பெருமான் எல்லாத்தையும் கடந்த இல்லை. அவர் போய் இந்த உலகத்து பொருளை போய் எனக்கு கொடுன்னு சாமிகிட்ட போய் கேட்பாரா? அவர் என்ன கேட்பாரு? சாமிகிட்ட போய் சிவபெருமான் போய் என்ன கேட்பாரு? அதாவது வேண்டத்தக்கது அறிவோ இனி. அறிவுன்னு என்ன அர்த்தம்? ஞானம்னு அர்த்தம். ஞானமே வடிவாகிய பெருமானே நான் வேண்டத்தக்க பொருள் நீதான். சிவபெருமான் தான் வேண்டத்தக்க பொருள். அப்படி நான் உன்னைய வேண்டிட்டேன்னா உன்னையே நீ என்ன செஞ்சிருவ? முழுமையாக தந்து விடுவ. வேண்ட முழுதும் தருவோய். அப்ப நம்ம வேண்டத்தக்க பொருள் யாரு? சிவபெருமான் என்பதை மறந்துவிடுது. அப்படி ஒரு சொற்கள் வேண்டத்தக்க பொருள் என்ன சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தர் இருந்துச்சு. எனக்கு வேண்டத்தக்க பொருள் இந்த உலகத்துல எனக்கு நிறைய இருக்கு, நான் எதை சொல்லட்டும் அப்படின்றாரு. சரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. ஜிலேபி அது அவருக்கு ரொம்ப வேணுமா? ஜிலேபி வேணுமா? சரி எதுக்கு வேண்டாம். என்ன நம்ம உலகத்து பொருளே இனிமே நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. நமக்கு ஒரே பொருள் சிவம். சிவம் சிவத்தை எப்படியாவது இந்த பிறவியில அடைந்தே ஆக வேண்டும்ங்கிற உழைப்போட நம்ம பண்ணி செய்யும். அப்படின்னா தான் எடுத்த பிறவிலே நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்படி அடுத்த சொல்றாரு, காம குரோதிகள் வழி செல்லாமல் நிறுத்துவதை பார்க்கிறோம். பிராணயாமம் அதிகம். அப்பிராணயாமம் 12 கொண்டது ஒரு தாரணை. அத்தாரணை 10 கொண்டது காலம் இடைவிடாமல் சிவத்தியானம் செய்வது. அதனை பார்க்கலும் 12 கொண்டது சமாதி. கடைசியில வந்து சமாதி இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை விட கூட்டிக்கிட்டே இருக்கும். தியானத்தை காட்டிலும் தாரணை காட்டிலும் தியானம் கூட, தியானத்தை காட்டிலும் கூட சமாதி இல்லை. அதுலயும் பார்த்தீங்கன்னா மூல வாக்காகிய வைகிரி வாக்காய் உச்சரிக்கும் அதனை பார்க்கிலும் மந்த ஒளியாய் மந்திரத்தை உச்சரிப்பது சிறந்தது. அதனிலும் ஜபம் சிறந்தது. அதிலும் வண்ண ரூபங்களோடு மூர்த்தியை மனதால் தியானித்தல் அதிகம். அத்தியானத்தை பற்று அதற்கு மேலாகிய சமாதியை பாராதை பார்ப்பது சிறந்தது. முற்கூறிய ஜப முதலியவற்றில் பலன்கள் அடியவருக்கு அனாதி முதலாகிய பரமசிவன் கிரத்தினால் அறிந்து அதற்கேற்ற பலன்களை கொடுப்பார். இப்ப என்ன சொல்றாருன்னா, எப்பயுமே நாம இறைவனை வழிபாடு செய்யும் போது, ஜபம் செய்யும் போது மந்தம், உரை, மானதம், சுத்தமானதம் என்கின்ற 4 நிலை உண்டு. மந்தம் என்பது வாய் உச்சரிப்பது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மந்திரத்தை, ஒரு நமச்சிவாயன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளியில சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு உரைன்னு பேரு. சரி, மந்தம்னு பேரு. வெளியில சொல்லியாச்சுன்னா மந்தம்னு பேரு. நாவு மட்டும் அசைஞ்சதுன்னா உரைன்னு பேரு. மனதால் கணித்தால் அதுக்கு மானதம் என்று பெயர். அறிவால் கணித்தால் அதுக்கு சுத்தமானதம் என்று பெயர். புரிஞ்சுச்சா? புரியுற மாதிரி இருக்கு அப்படிங்களா? நல்லா தெரியும். மந்தம் என்பது வெளிப்படையாக, இப்ப நமச்சிவாயன்னு வெளிப்படையா சொல்றது. இப்ப நாக்கு மட்டும் அசைஞ்சு உள்ளுக்குள்ள வாயை மூடி நாக்கு மட்டும் அசைஞ்சதுன்னா அதுக்கு வந்து உரை என்று பெயர். மனதினால் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அதற்கு மானதம் என்று பெயர். அறிவினால் கணித்தால் அதற்கு சுத்தமானதம் என்று பெயர். இந்த சுத்தமானதத்துல கணிக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. சாமி அப்படியே அறிவோடு அறிவாக கலந்து மந்திரத்தை சொல்லணும். 5 எழுத்து மந்திரத்தை அறிவோடு அறிவாக கலந்து சொல்லணும். அறிவோடு அறிவாக கலந்ததுன்னா எப்படின்னா, அந்த மந்திரத்தோடு ஒன்றுபடணும். இப்ப நமச்சிவாய மந்திரத்தோட ஒன்றுபட்டு சொல்லணும். சாமியை அதுக்குள்ள கொண்டு வரணும். அந்த மந்திரத்தோடு சேர்ந்து சுவாமியை கொண்டு வரணும். ஏன்னா சாமி வந்து பஞ்சாட்சர வடிவமாகவே இருக்கின்றார். அவருடைய திருமணி எப்படி விளங்குது? பஞ்சாட்சர திருமணியாக விளங்குது என்று அந்த மந்திரத்துல சுவாமியை பார்க்கணும். அதுதான் சிறப்பு. சாமி 3ஐ திருமேனியாக கொள்வார். ஒன்று பஞ்சாட்சரத்தையே திருமேனியாக கொள்வார், மற்றொன்று தன் சக்தியை திருமேனியாக கொள்வார், மற்றொன்று இந்த உயிரையே திருமேனியாக கொள்வார். உயிருக்கு உயிரா சாமி இருக்காரா இல்லையா?
அப்ப நம்ம உயிரை என்ன செய்யறாராம் சாமி பாடியாக வைத்துக் கொள்கின்றார், உடம்பாக வைத்துக் கொள்கின்றார். சாமி எப்படி இருக்காருன்னா உயிருக்கு உயிரா இருக்காரு. இப்ப அடுத்து சொல்ல போற அதை பத்தி. இப்படி ஒவ்வொன்றை விட அது சிறப்பாக இருக்கும். மந்தம், உரை, மானதம், சுத்தமானதம் என்ற அடிப்படையில நாம மந்திரங்களை கணிக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு நிலையா போகும்போது கடைசி சுத்தமானது வரும்போதுதான் உங்களுக்கு அந்த சமாதி நிலை வரும். அது வரைக்கும் வராது. என்னங்க நாங்க இப்பதான் வந்திருக்கோம், அதுக்குள்ளேயும் சமாதிங்க ஐயா, தியானங்க ஐயா, எங்களுக்கு போய் இப்ப உலகத்துல நாங்க எப்படிதாங்க வாழ்றது அப்படின்னா சிவபெருமானோடு ஒன்றுபட்டு வாழணும். நீங்க குழந்தை குட்டியெல்லாம் பாருங்க, மண்ணின் நல்ல வண்ணமும் வாழணும். கைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில் கண்ணின் நல்ல அகதிரு கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை. நீங்க குழந்தை குட்டியோட இருந்து சந்தோஷமா இருந்து சிவபெருமானம் மறக்காம இருக்கணும். அவ்வளவுதான். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசிய சங்கரந்தால் மறக்காம இருக்கணும். அவ்வளவுதான். அதுதானே? உடனே நீங்க வந்து சமாதி அப்படிலாம் இப்ப எங்க கிட்ட சொல்லாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படி சமாதி அதெல்லாம் கடைசி இல்லை சமாதிலாம். அப்ப நீங்க சுவாமி சிந்தனை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஞானிகள்லாம் அனுபவிச்சு எழுதியிருக்காங்க. நாம அந்த அனுபவத்துக்கு வரணும். நம்ம வழிபாடு முழுவதுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமது வழிபாடு முழுவதுமே அனுபவம் அனுபவம் அனுபவம். நூல்களால் கற்கக்கூடிய அறிவுக்கு வந்து அவரஞானம் என்று பெயர், அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவுக்கு பரஞானம் என்று பெயர். நமக்கு என்ன வரணும்? பரஞானம் விளங்கி தோன்ற வேண்டும். அதற்கு அடிப்படை என்ன? அவரஞானம் விளங்க வேண்டும். அவரஞானம் விளங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நூல்களை கற்க வேண்டும். நூல்களை கற்பது எந்த நூலை கற்கணும்? சிவநூல்களை கற்க வேண்டும். சிவநூல்களை கற்று என்ன செய்ய வேண்டும்? அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் நமக்கு அனுபவத்துக்கு வரும், இல்லைன்னா வராது. இப்போ சாதாரண நீங்க கோயிலுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க அனுபவத்துல எப்படி உணரலாம் அப்படின்னா, சாதாரண நீங்க பயிற்சி எடுக்க நூல்களை கற்க அனுஷ்டானம் பண்ண, சிவபூஜை பண்ண, இப்படிலாம் செஞ்சுட்டு நீங்க கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா உங்களை பார்த்தவே சாமி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி சாமி சிரசுல இருந்து பூ அப்படி கீழே விழுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சாமி ஒண்ணு பண்ணுவார். நீங்க அதை நீங்க அனுபவத்துல உணரலாம். பாத்தீங்களா? அப்படிதான். இப்படி ஏதாவது ஒரு அனுபவத்தை நமக்கு சில பார்த்துருக்காங்க. வைத்தியசாமியில சாமிகிட்ட வச்சுட்டு அம்பாளுக்கு பூ இல்லாம எல்லா பூவையும் கொண்டு போய் எங்க வச்சுட்டேன்? சுவாமி சன்னதியில் வச்சுட்டேன். அம்பாளுக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டே வெளியில வரேன். கரெக்டா ஐயர் கூப்பிடுறேன், மாப்பிள்ளப்பட்ட சாமி சரண இங்க வாங்க அப்படின்னாரு. இந்த தாமரை பூவை கொண்டு போய் அம்பாள் சன்னதியில் வைக்கீங்களா அப்படின்னாரு. இப்போ அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அம்பாள் சன்னதியில பூ இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவர் உயர்ந்த மலராகிய தாமரையை கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஏதாவது ஒரு அனுபவத்தை சாமி நமக்கு கொடுப்பார். அதை நாம் எப்படி உணரலாம்? அனுபவத்தில் உணரலாம். நம்ம வழிபாடு முழுவதுமே சிவத்தை அனுபவிக்க வேண்டும், அறிவதல்ல. நம்ம வழிபாடு முழுவதுமே சிவபெருமானை அனுபவிப்பது. அனுபவ பொருள் சிவபெருமான் வந்து. அதனாலதான் எப்படி சொன்னாங்கன்னா, பிறப்பு என்னும் பேதைமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அது எப்படிப்பட்ட பொருள்? ஆனந்த பொருள். பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுது. மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கால் செய்வின் குலாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. யார் சொல்றான்? திருவிசைப்பால திருப்பல்லாண்டுல சேந்தனார் சொல்றாரு. பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் அவர் ஒருத்தர் தான். நாம இன்று இருக்கோம், நாளைக்கு இருக்க மாட்டோம். நேற்று இருந்தோம், இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருப்போமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா சாமி எப்படிப்பட்டவர்? அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருள். அது எப்படிப்பட்ட பொருள்? அண்டம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூடு. அதுல கூட இன்னொரு பாட்டில் சொன்னாரு, எல்லாத்தையும் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூடுதுங்க. சாமி வந்து போய் பல்லாண்டு வாழ்கன்னு சொல்ல முடியுமா? அவர் எல்லாம் அந்த பல்லாண்டெல்லாம் கடந்தவர் சாமி. பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூடுது. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் சாமி. நான் போய் சாமிகிட்ட போய் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லலாமா? ஆனா சொல்லலாம், சாமி வாழ்த்தலாம். ஏன் அப்படின்னா வாழ்த்த எல்லா உயிரும் வாழும். அவர் எல்லா பொருளையும் கலந்துருக்கிறதுனால அவரை வாழ்த்து. அதுக்காக நம்ம சாமியை
வாழ்த்துகின்றேன். பல்லாண்டு கூறுன்னு சொல்றோமே சாமி, பல்லாண்டு வாழ்ன்னு சொல்லும்போது அப்ப எல்லா உயிரும் பல்லாண்டு காலம் வாழ். ஒவ்வொரு பிறவிலையும் எந்தெந்த இடத்துலயோ போய் இந்த உயிர்கள் எல்லாம் வசிக்கும். இந்த லோகத்துல போய் இன்பத்தை தூக்கிக்கும், பிரம்மலோகத்துக்கு செல்லும், விஷ்ணு லோகத்துக்கு செல்லும். எத்தனையோ உலகங்கள் போய் இந்த உயிர்கள் சென்றாலும் கூட அந்த நிலையிலையும் அந்த உயிர்கள் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை பல்லாண்டு வாழ்த்தினால் எல்லா உயிரும் போய் இன்புற்று அந்த அந்த பிறவியை போய் அது துன்பம் இல்லாமல் அது வாழும். ஆனா துன்பம் வருமானா எல்லா பிறவிலையுமே துன்பம் வரும், அதை மறந்துடக்கூடாது. இன்ப துன்பம் மாறி மாறி தான் வரும். சிவத்தை அடைகிற வரைக்கும் நம்ம எந்த உலகத்துக்கு போனாலும் எந்த ஒரு இன்பத்தை நாம் புதுப்பித்தாலும் பின்னாடி என்ன வரும்? துன்பம் வரும் என்பதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. இன்ப துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே சாமி நம்ம பிறவிலேருந்து எடுத்துட்டேன். ஏற்கனவே முக்தி அடைந்த ஆன்மாக்கள் எண்ணிலி ஆன்மாக்கள், இனி முக்தி அடைய காத்திருக்கின்ற ஆன்மாக்கள் எண்ணிலி ஆன்மாக்கள், இன்னும் முக்தி அடைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எண்ணிலி ஆன்மாக்கள், இன்னும் பிறவிக்கே வராத ஆன்மாக்கள் எண்ணிலி ஆன்மாக்கள். பார்த்துக்கோங்க. அப்ப எத்தனை இருக்கும் பாருங்க, கோடானு கோடி பிறவி உயிர்கள், எண்ணவே முடியாத அளவுக்கு உயிர்கள் இருக்கு. சாதாரண பாருங்க, ஒரு கரையன் எடுத்துக்கோங்க, ஒரு கரையன் புத்துக்குள்ள எவ்வளவு கரையன் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு எறும்பு புத்து எடுத்துக்கோங்க, எவ்வளவு எறும்பு வருது. இப்படி அதுலயும் நீங்க நாகலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க பார்த்தாலும் பாம்பா தான் இருக்கும். அது அடியில பாதாள உலகம் வந்து நாகலோகம்னு பேரு. எங்க பார்த்தாலும் நாகமா தான் இருக்கும். அதுக்கு தனி உலகமே சாமி படைச்சிருக்காரு. பாதாள உலகம் நீங்க பூரா இங்க போய் வாழுங்க அப்படின்னு சொல்லி சாமி நாகலோகத்தை சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க பூரா சொர்க்கத்தை அனுபவிக்கணும். இந்த லோகத்தை சாமி அங்க கொடுத்துருங்க. பிரம்மலோகத்துக்கு தனியா, விஷ்ணு லோகத்துக்கு தனியா, வைகுண்டம், இப்படி எல்லாமே அதெல்லாம் அந்த லோகத்துக்கெல்லாம் போனோம் மறுபடியும் பிறவிக்கு வந்துதான் ஆகும். நாம போகக்கூடிய உலகம் எந்த உலகம்? சிவலோகம். அந்த சிவலோகத்திலையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது சாலோகம் தான். அதுக்கப்புறம் சாமீபம், அதுக்கப்புறம் சாரூபம், கடைசி சாய்ச்ச நிலைக்கு போனா தான் பிறவிக்கு வராது. சாலோகத்துக்கு போனா கூட பிறவிக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. முதல்ல சொன்னோம்னா சிவலோகத்துக்கு போனாலும் கூட பிறவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க உழைப்பை காட்டி அங்கே பணி செய்து இங்க செய்யற தொண்டை நீங்க சிவலோகத்திலையும் போய் பணி செய்யலாம். அங்க கைலாய மலையில அந்த குரங்கு வில்லுவத்தை பறிச்சு போட்டதா உடனே சாமி என்ன பண்ணாரு? நீ சக்கரவர்த்தியாக இருக்க கடவாய் அப்படின்னாரு. சாமி, என்ன சாமி எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டீங்கன்னாரு. இல்லப்பா, நீ போய் நல்லா இருப்பப்பா, நீ சும்மா போயிட்டு வா அப்படின்னாரு. அப்ப அந்த குரங்கு எப்படி யோசிச்சு பார்த்தது. சரிங்க சாமி, போய் பிறக்கிறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிச்சு. சொல்லுப்பா அப்படின்னாரு சாமி. இந்த குரங்கு மூஞ்சியோட என்னை படைச்சிருங்க அப்படின்னாரு. அதுதான் ஆச்சு. யாராவது அப்படி கேட்போமா? ஆனா காரைக்கால் மாரி கேட்டாங்க, எனக்கு பேய் வடிவம் வேண்டும் என்று கேட்டாங்க. மற்ற யாரும் கேட்கல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 80 வயசு ஆனாலும் என்ன செய்வாங்க? மேக்கப் பண்ணணும், குறைக்கிறதே இல்லை. அதுலேயும் பாருங்க, ஒரு சின்ன நேற்று அங்கே சொன்ன இங்கே சொல்லிடுவோம். ஒரு அம்மா வயசு 80 வயசு ஆயிடுச்சு. 80 வயசு ஆயிடுச்சு, நைட்டு 12 மணிக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கு. அவர் அடிச்சு குங்குமம்லாம் வச்சு அந்த ஐயா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஏமா 12 மணிக்கு ஏமா இப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நீங்க என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீங்க இந்த போனை எடுத்தா ஃபேஸ் லாக் ஆக மாட்டேங்கி இந்த இது அப்ப இந்த மேக்கப் பண்ணாதான் அது ஃபேஸ் லாக் ஓப்பன் ஆகுது அப்படின்னு அம்மா. அது இந்த ஐயா பார்த்தாரு. ஒரிஜினல் முகம் அந்த செல்போனு கூட பிடிக்கல பாரு அப்படின்னு புரியுது அவருக்கு. ஒரிஜினல் முகம் செல்போன் அந்த அம்மா இப்படி வச்சு பார்த்துருக்கு. அது ஓப்பன் தெரியல. உடனே எடுத்தது பாருங்க, முகத்தை கழுவி ஒட்டி வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது. அப்ப எப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு செல்போன் பாருங்க, நைட்டு 12 மணி ஆனாலும் அது ஓப்பன் பண்ணி பார்க்காம விடுறது கிடையாது. முடி விட்டாங்க அவங்க. சரி, ரைட்டு. அப்படி பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பொருள். இப்ப யோகத்திலே போய்கிட்டு இருந்தோமா, அப்ப ஊடல் லேசா கொஞ்சம் யோகம் எடுத்துக்கணும். சரி, சிவயோகத்தால் நிட்டையடைந்த ஞான யோகிகள் சில சிவலோகத்தில் அச்சிவனுடைய சகல திருமேனி போல சித்தி பெற்று பலகாலம் வாழ்ந்து உலகமெங்கும் நீதி முறைமையுடையராய் சார்பை பற்றி வரும் பசுபாசங்கள் நாசமடைய சஞ்சரித்து சர்வ சங்கார காலத்தின் மலக்குற்றம் நீங்கவும் நிகழும் சரீரம் மாறவும் பரமசிவன் சீபாத மலரை
நிரதிசயானத்தோடு பொருந்தி வாழ்வார்கள். சிவயோக நெட்டை உடையவர்கள் கடைசி எங்க போவாங்க? இந்த பாசத்தை எல்லாம் விடுத்து பசுஞானத்தினாலும் பாசஞானத்தினாலும் இறைவனை அடைய முடியாது. அப்ப எதால் அடைய முடியும்? பதிஞானம் ஒன்றால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். மற்ற எந்த இதுலையுமே அடையவே முடியாது. இது நேற்று அங்க இந்த ஜோக்க சொன்னதும் ஆனாலும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நின்று அப்படின்னு அதுக்கப்புறம் சிவா இப்ப நீங்க சொல்லுங்க சிவா அப்படின்னாங்க. சரி, முன் கூறப்பட்ட ஞான யோகிகள் அடியவர்கள் ஞானவான்களுக்கு அருள் வரவே பணியிடை செய்கையால் பரமசிவன் அவர்களுக்கு காம குரோத லோப மதமாச்சரியமாகிய அறுவகை பொல்லாப்பு நெருங்காத வண்ண நீக்கவே ஆகாமியும் போம். அப்ப ஞான யோகியர்களுக்கு அவர் சாமி என்ன பண்ணுவாராம்? அந்த பணிவிடை செய்கின்ற அந்த ஞானவான்களுக்கு சிவபெருமான் காமகுரோத மதமாச்சரியம் என்கின்ற அந்த 6 வகையான குற்றத்தை சிவபெருமான் நீக்குகின்றார். அப்ப எப்ப இந்த குற்றம் நீங்கும் அப்படின்னா, சிவத்தோடு ஒன்றுபடும் போதுதான் காமகுரோத மதமாச்சரியம்லாம் நீங்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 70 வயசானாலும் இந்த குற்றம் நீங்காது. சிலவர் 80 வயசானாலும் நீங்காது. எதெல்லாம் நமக்கு இது போகல அப்படின்னா மறுபடியும் பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 6 குற்றங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். காம குரோப லோப மத மாச்சரிய என்கின்ற 6 வகை குற்றம் வந்துகிட்டே தான் இருக்கும். பிறவி வர்ற வரைக்கும் இந்த 6 வகையான குற்றம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். அது சிவபெருமானை அடைந்த அந்த ஞானவான்களுக்கு அது போய்விடும். அவங்களுக்கு ஆகாமி வினை ஏறாது. இது ஒண்ணுனால தானே ஆகாமி வினை ஏறுது. இந்த 6 குற்றத்தினாலதான் நமக்கு ஆகாமி வினை ஏறுது. அது போயிடுச்சுன்னா வினை ஏறாது. ஆன்ம சக்தியாகிய அந்தந்த ஆன்மாக்களுக்கே உரித்தாய் பிறடத்து செல்லாது பதிவிரையாக இருக்கின்ற சக்தியை வடமொழியாகிய ஆகமங்களை நன்றாய் ஆராய்ந்த ஞானியாகிய புருஷன் மலத்திரையங்களுக்கு நீங்கி சிவசாயிச்சியத்தை பெற்ற போது முதல்ல அந்த குற்றத்தை நீக்கினதுக்கு அப்புறம் அவங்க எங்க போயிடுவாங்க? சிவசாயிச்சிய முத்தியை அவர்கள் அடைவார்கள். சிவசாயிச்சிய முத்தி தான் கடைசி. அதுக்கு முன்னாடி சாலோகம், சாமீபம், சாரூபம், இந்த சிவபெருமான் மாதிரியே இருப்பாங்க. புலித்தோலணிஞ்சு இதெல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க சிவபெருமான் கிடையாது. அவங்களாம் உருத்திரர்கள். 11 கோடி உருத்திரர்கள் இருப்பாங்க. அவங்களாம் சிவ சாரூபம் பெற்றவர்கள்னு பேரு. சாலோகம்னா அந்த உலகத்துல வசிப்பது. சாமீபம் என்றால் சிவபெருமானுக்கு அருகாமையில் இருப்பது. சாரூபம் என்றால் சிவபெருமானுடைய உருவத்தை பெறுவது. சாய்ச்சியம் என்பது 2 கலப்பது. இறைவனோடு 2 கலப்பு. நம்ம சம்பந்தம் எப்படின்னா, நாம இறைவனோடு கலக்கும் போது நம்மளுடைய சம்பந்தம் சிவபெருமானோடு கலக்கும் போது நம்மளுடைய சம்பந்தம் அத்வித சம்பந்தம்னு பேரு. அம்பாள் கலந்துருக்காங்கல்ல, அது என்ன சம்பந்தம் அப்படின்னா தாதான்மிய சம்பந்தம் பேரு. அம்பாள் கலந்துருக்கிறதுக்கும் நாம கலக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அம்பாள் பிரிப்பற்ற சக்தியாக இருப்பாங்க. அதுக்கு பேரு தாதான்மிய சக்தி என்று பெயர். நாம இறைவனோடு கலக்கும் போது அது அத்வித சம்பந்தம் என்று பெயர். சாமி அம்பாலும் இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா, இப்ப பாலினுடைய சுவையை எப்படி பிரிக்க முடியாதோ அது போல சிவமும் சக்தியும் இருக்கும். பாலோட சுவையை நீங்க உங்களால பிரிக்க முடியுமா? பால்ல தண்ணியை ஊத்துனா கூட பிரிச்சிருவாங்க. ஆனா பால்ல தண்ணியை ஊத்துனா பிரிச்சிடலாம் தெரியுமா உங்களுக்கு? அன்னப்பறவை நீ விடுங்க, அழகா பாலை மட்டும் உரிச்சிட்டு தண்ணியை வச்சிடும். அதுக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் அன்னப்பறவைக்கு வேணும் சார். நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா அன்னப்பறவை பார்க்கலாம். ஏன்னா பாட்டுல சொல்றாரு, மதிமதி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிறவு பால் நிற வரிசிறகு அன்னம் பயில்கொழில். அன்னங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மதுரை. நீங்க மதுரைக்கு போங்க, உங்களுக்கு அன்ன பறவை உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லல, சிவபெருமான் சொல்றாரு, அன்னங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மதுரை எம்பதியில் இருக்கக்கூடிய சிவன் நான் எழுதி கொண்ட படல் என்னவென்றாலும் சிவபெருமான் எழுதுறாரு. அப்படின்னு சொல்லல, சிவபெருமானே எழுதுறதுனால அதனால அப்பீலே கிடையாது. கண்டிப்பா அண்ணன் இருக்கு. அப்படி அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால், சிவத்தை எந்த நேரமும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உலகத்தில் உள்ளவர்களுக்கு மற்ற தேவர்கள் முதலானவரும் ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் உள்ளவர்கள் பெண்ணை புணர்ந்தே இன்பம் அடைவார்கள். அப்படி அல்லாமல் தன்னை தானிச்சித்து இன்பம் உடையவர்களுக்கு காணோம். அதுபோல ஆன்மாக்களுடைய அறிவு கெட்டால் பரமசிவன் தன் பராசக்தி தன்னோட சுவாமி அம்பாலும் சேர்ந்து என்ன செய்வாங்களா?
இந்த உயிர்களுக்கு பேரின்பத்தை தருவார்களாம். எப்படி? எதை விட்டவங்களுக்கு? பெண்ணின் ஆசையை புணராதவர்களுக்கு. ஆன்மாக்களே அச்சிவபெருமானுக்கு மைந்தர்கள், அவர்களுக்கு மாதாவும் பிதாவும் ஆகிய சிவபெருமானும் அவ்வான்மாக்களிடத்தில் விருப்பம் மிகுந்து அவ்வான்மாக்களுடைய சக்தியுடன் அவ்வான்மாக்களை சக்தி பருவங்களையும் அறிந்து தாமே புணரச் செய்வார். இப்ப சாமி அம்பாள் எப்படி பிரிப்பட்ட நிலையில் இருக்கின்றார்களோ அதே போல இந்த ஆன்மாக்களையும், முக்தி அடைந்த ஆன்மாக்களையும் சாமி பிரிப்பற்று என்ன செய்வாராம்? அந்த இன்பத்தை தன் திருவடி மூலியமாக தருவாராம். சக்தி மூலியமாகத்தான் இன்பத்தை அனுபவிப்பாராம். திருவடி தானே சக்தி. இப்ப இந்த ஆன்மாக்கள் எங்க போகும்? கடைசி திருவடியில் போய்தான் பேரின்பத்தை அளிக்கும். அதான் இங்க சொல்றாரு, சக்தி மூலியமாக அந்த பேரின்பத்தை இந்த ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் தந்தருவார். நினைப்பது சிவம், செயல் முழுவதுமே யாரு? சக்தி. அப்ப சக்தியை கொண்டுதான் எல்லா காரியத்தையும் சுவாமி செய்வார். என்ன மட்டும்தான் சிவம், மற்ற எல்லாமே செய்தது யாரு? சக்தி. அப்ப ரெண்டையும் பிரிப்பற்ற நிலையில இருக்கும். எப்பயுமே சாமி தனியா சக்தி தனியா பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிக்கலாம்னு சொன்னா நமக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். சாமி அதெல்லாம் சாமி வரங்க சக்தி வரங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரித்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி கோயில்ல தனியா ஒரு சக்தி வச்சிருக்கிறது என்ன ஆகுதுன்னா, அது வந்து பரிக்கிரக சக்தி என்று பேர். இந்த மாயையே சிவபெருமானுக்கு பரிக்கிரக சக்தியாக வரும். இந்த மாயையாகிய இந்த உலகம் எப்படி வரும்? சிவபெருமானுக்கு பரிக்கிரக சக்தி. அதுலயும் பாத்தீங்கன்னா மாயையை முழுவதுமே சிவபெருமான் பயன்படுத்தலையா. மாயையை ஒரு கூரை எடுத்துதான் இந்த உலகத்தை படைச்சிருக்கான். அதுல ஒரு கூரைத்தான் பயன்படுத்துறாரு, முழு மாயையும் பயன்படுத்தவே இல்லை சாமி. ஏன்னா சாமி எப்படிப்பட்டவர்னா பராக்கிரமம் உடையவர். அவர் எண்ணில்லாத ஆற்றலை உடையவர், பேராற்றல் உடையவர். அதனால அவருக்கு வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, முழுவதையும் அதை பயன்படுத்த வேண்டியதில்லை. அதனால அதோட ஒரு கூரை தான் எடுத்து சாமி என்ன செய்யறாரு, பயன்படுத்தி நம்மை இந்த உலகத்தை படைத்து நம்மை அனுபவிக்க வைத்திருக்கின்றார். இந்த ஒரு உலகம் மட்டும் இல்ல, கீழ் உலகம் மேல் உலகம் 224 புவனங்கள். அந்த ஒவ்வொரு புவனங்களையும் எத்தனையோ கோடி அண்டங்கள், அத்தனை கோடி அண்டங்களிலையும் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு சாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா இந்த ஆன்மாக்கள் தான் என்ன செய்யறது இல்லை, உணர்வதே இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாம நம்ம குடும்பத்துக்கு நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருப்பாங்க, அது நமக்கே தெரியாது. அது போல சாமி நமக்கே தெரியாம என்ன பண்றாரு, எத்தனையோ காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு உறங்குற வரைக்கும் உபகாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அவர் பண்றாருங்கிற விஷயம் கூட நமக்கு தெரிஞ்சிருந்தும் கூட நாம என்ன செய்யறோம், சிவபெருமான வழிபாடு பண்ண மாட்டேங்கிறோம். எல்லாமே சாமி தான் செய்யறாரு அப்படிங்கிற உணர்வு இருந்தும் கூட நாம இறைவனை வழிபாடு செய்யவில்லை என்றால் இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ, வாய்த்தது இதோர் பிறவி நம் தமக்கு பதித்திடுவேன். ஆனால் அந்த உணர்வோட நாம வாழணும். அன்பராகிய ஆன்மாக்கள் பரசிவன் அருளினால் அனாதியான பசுபாசங்களை போக்கி அனாதியே நின்வனாகிய பரசிவனை தன் உள்ளத்தே தரிசிப்பார். தம் உள்ளத்துக்குள்ளே என்ன செய்வாங்க, ஞானிகள் எல்லாம் தரிசிப்பார்கள். பசுபாசங்களை போக்கி, பசு என்பது உயிர், பாசம் என்பது இந்த உலகம். நம்ம வந்து பசு ஞானம் என்பது என்னன்னா, நான் எதையும் அறிகின்றேன் அப்படிங்கிறது பசு ஞானம். இந்த உலகத்தை கொண்டு அறிகின்ற ஞானம் பாச ஞானம். இந்த ரெண்டு ஞானத்தினாலையும் நாம் என்ன செய்ய முடியாது, இறைவனை அனுபவிக்க முடியாது. பதிஞானம் ஒன்றில், அந்த பதிஞானம் எப்போ வரும், எல்லாம் இறைவன் செயல் என்று செய்தால் வரும், இல்லைன்னா வராது. அதுதான் பதிஞானம். பதிஞானம் என்பது நமக்கு என்று ஒரு அறிவில்லை, நமக்கு என்று ஒரு செயலில்லை என்கின்ற நிலை எப்பொழுது வருதோ அப்பதான் நமக்கு பதிஞானம் விளங்கி தோன்றும். நமக்கு என்று ஒரு அறிவும் இல்லை, நமக்கு என்று ஒரு செயலும் இல்லை. இது ஏகனாகி நிற்றல், இறைவனி நிற்றல்னு பேரு. ஏகனாகி நிற்றல் என்பது எனக்கு என்று ஒரு அறிவில்லை என்றும், இறைவனி நிற்றல் என்பது எனக்கு என்று ஒரு செயல் இல்லை என்கின்ற திறத்தோடு நாம் வாழ்வது. அப்படி வாழ்ந்தா நமக்கு என்ன வராது, பிறவி வராது. அப்படி அவனிடத்து கலந்திருக்கும் அவனே செய்கின்றான் என்னும் அறிவை இழந்து யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னும் தன் போகத்தால் வரும் கண்மத்தை அனுபவித்தல் பொருட்டு இறந்து பிறந்து, அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, பிறந்து என்ன செய்வாங்க, இறப்பார்கள். அந்த யான் எனதுங்கிற முனைப்போடு செய்கின்றவர்கள் பிறந்து இறப்பார்கள். ஏற்கனவே அப்போ சொல்லிட்டாரு, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. திருநாமம் மஞ்சளத்துள் செப்பாராயில் திறமுருகால் தீவண்ணர் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் அருநோய்கள் கெட திரு வெந்நீர் அணியாராயில் அடியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நடிய பெயர்த்தும் செலுத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு. அப்ப இந்த உலகத்துல இருக்கும்போது என்னென்னலாம் செய்யணும் சொன்னாரா, திருநாம அஞ்செழுத்து சொல்லணும், திருநீர் பூசணும்,
சிவபெருமானை பத்தி பேசணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது திருக்கோயில போய் வலம் வரணும். அருநோய்கள் கெடுவதற்கு வெந்நீர் அணியணும். மலர் பறிச்சு சாமிக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். இவ்வளவு சொன்னாரா? இவ்வளவு செய்யணும்னு அர்த்தம். செய்யாம நாம மேன்மை அடையவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம வழிபாட்டுல சோம்பேறித்தனத்தை முதல்ல நம்ம என்ன செஞ்சிடணும்? இங்க வந்தாச்சுன்னா மூட்டை கட்டி தூக்கி எடுத்து வச்சிடணும். மூட்டை கட்டி கூட இல்லை, தூக்கி எரிஞ்சிடணும். நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம வழிபாட்டை கெடுக்கிறது எதுன்னா நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான். காலை எந்திக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், கோயிலுக்கு வருகிறது சோம்பேறித்தனம், பூசை பண்ணணுமாங்க, அனுஷ்டானம் பண்ணணுமாங்க, அதுக்கு தீட்சை எடுக்கணுமாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தீட்சைலாம் எடுக்கணுமாங்க அப்படிங்க. எல்லாமே செய்யணும். இங்க வந்தாச்சுன்னா, நம்ம வழிபாட்டுக்கு வந்தாச்சுன்னா சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடணும். எது வரைக்கும்? ஒரு ஆளுக்கு அதையும் கேட்டாரு, எது வரைக்குங்க? என்னுடைய பாவ வினைகள் போகிற வரைக்கும். நான் என்ன அப்படி என்னங்க நான் பாவம் செஞ்சிட போறேன்? ஒரு ஒரு மாசம் செஞ்சா போதுமா? ஒரு மாசம் கோயிலுக்கு வந்தா போதுமா? ஒருத்தர் கேள்வி. ஒரு மாசம் கோயிலுக்கு பணி செஞ்சா சிவபெருமான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாரா? எத்தனை பிறவி நீங்க எடுத்து தொண்டு செஞ்சாலும் என்ன போகாது, நம்முடைய வேணை போகாது. அதனாலதான் அப்போ சொன்னாரு, எழுபிறப்பும் காட்சிக்கின்றது. எத்தனை பேர்லாம் நீங்க போடியா, அத்தனை பேரும் உனக்கு நான் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னாரு. ஏன்னா அவர் செய்த கருணை அப்படி. ஒவ்வொரு பிறவிலையும் எழுபிறப்பும் காட்சிக்கின்றேன், துடைக்கணும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிகொள்தில்லை சிற்றம்பலத்து அரணேங்கிறாரு அப்ப சாமி. சாமி என்னை எப்படியாவது என்னை தொடச்சி விட்டாரு சாமி, உன் திருவடியை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னாராம் சிவபெருமான். என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? உனக்கு நல்ல தொழுவேன், நல்ல திருவடியை பிடிச்சிக்குவேன், உனக்கு திருவடியே பிடிச்சிக்கிடுவேன் அப்படின்ட்டாராம். வாப்பா வாப்பா அப்படின்னு சிவபெருமான் அழைத்து கொண்டார். ஆனா ஒண்ணு சாமி சொல்லுப்பா அப்படின்னாராம். 7 பிறப்புல எதுல போட்டாலும் உனக்கு நான் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாரு. அதுதான் விண்ணப்பம். 7 பிறப்பும் நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்ன, தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள், பறவைகள் 7 பிறவிலையும் எதுல போட்டாலும். அப்படி எத்தனையோ உயிர்கள் மோட்சம் அடைஞ்சிருக்குல்ல. யானை பூஜை பண்ணி மோட்சம் அடைஞ்சிருக்குல்ல. வண்டு, இது நண்டு, திருந்தேவன்குடியில நண்டு, எறும்பு, எறும்பியூர்ல காகம், குரங்கனில் முட்டம், குரங்கு, குரங்கனில் முட்டம், காகம், குரங்கு, அணில், எல்லாமே சிவபெருமான வழிபாடு செஞ்சு மோட்சம் அடைஞ்சிருக்கு. அதனாலதான் அப்பசாமி சொன்னாரு, சரி அந்த பிறகுல கூட எத்தனையோ ஆன்மாக்கள் மோட்சம் அடைஞ்சிருக்கு. பெருமானே 7 பிறப்பும் உனக்கு ஆட்சிக்கின்றேன், துடைக்கிலும் போகேன் தொழுது வணங்கி. முக்கியம் என்னன்னா பூசை மறந்துடக்கூடாது. சிவ பூஜை தான் முக்கியம். வேற எதுவும் நமக்கு பயன் தராது. நமக்கு பயன் தருவது எது? சிவ பூஜை ஒன்றே நமக்கு பயன் தரும். என்னில் ஆகவும் இயம்பிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது முசனையே என்று உரைத்தரலா அண்ணலாதமை அரிச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவள். நம்ம 63 நாயன்மார் மாதிரி கண்ணை தோட்டி கொடுக்க முடியாது, பிள்ளைக்கறி அறுத்து கொடுக்க முடியாது. எளிமையா என்ன செஞ்சிடலாம்? சிவ பூஜை செய்து விடலாம். அதுவும் அவன் திருவருளால் மறந்துடக்கூடாது. அதுவும் பெருமானுடைய திருவருளால் நம்ம சிவ பூஜை பண்ணணும். நான் செய்கின்றேங்கிற உரைப்போடு நீங்க சிவ பூஜை பண்ணீங்கன்னா பயன் இல்லாம போயிடும். எது செஞ்சாலும் பெருமான் திருவருள் திருவருள் என்றே நாம் செய்ய வேண்டும். புரிஞ்சுச்சா? கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் புண்ணியம் உண்டு. ஆனா சாமி எதை பார்ப்பாரு அப்படின்னா, நீங்க என்ன எண்ணத்தோடு நீங்க இறைவனை வழிபாடு செய்கின்றீர்கள், அங்க அதுக்கு தான் மார்க்கு. நீங்க சாதாரணமா போனீங்கன்னா உங்களுக்கு மார்க் வெறும் 10 மார்க் தான். 4 பேர் பார்க்கும்படி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க. இப்ப 4 பேர் நம்மளை பாக்குறாங்க, நம்ம கோயிலுக்கு போறது 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சு போனோம்னு வச்சுக்கோங்க, மார்க்கு 10. சைவர் மார்க்லாம் போட மாட்டார். எப்படியும் கோயிலுக்கு போறதுனால 10 மார்க் போட்டுருவாரு. சிவபெருமான் கணக்கில் எப்பயுமே கோயில் போயிட்டா ஒரு 10 மார்க் கண்டிப்பா உண்டு. கோயில் போகும்போது 4 பேர் பாக்குறாங்கன்னு நினைச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 மார்க்கு. ஒரு சரி எப்படியாவது சிவபெருமான் கோயிலுக்கு சரி போகணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தோடு வந்தா ஒரு 50 மார்க் கொடுப்பாரு. இது நம்மளுடைய காரியம் எதுவுமே கிடையாது, பெருமான் தான் நம்மளை வர வைக்கின்றார் அப்படிங்கிற உணர்வோடு போனோம்னா நமக்கு 100க்கு 100 மார்க். நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை, பெருமான் கூப்பிட்டா நம்ம போவோம் அப்படிங்கிற உணர்வோடு வாழ்ற பாருங்க, அதுதான் 100க்கு 100 மார்க். இப்ப நிறைய பேர் கோயில் போறோங்கிறாங்க, நாம நினைச்ச கோயிலுக்கு போக முடியாது. யாரு கூப்பிடணும்? சாமி கூப்பிட்டாதான் நம்ம கோயில் போக முடியும். சாமி பூஜை பண்ண வச்சாதான் நம்ம பூஜை பண்ண முடியும். சாமி குருவா வந்தாதான் நம்ம தீட்சை எடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லாமே யாருடைய திருவருள்ல இருக்கு? சுவாமியுடைய திருவருள். நம்ம விண்ணப்பம் செய்தால் நம்மளுடைய எண்ணம் அடிமனதுல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தவாறுதான் சிவபெருமான் அருள் செய்வார். புரிஞ்சுச்சா? முக்கியமான இது, சிவபெருமான் அடிமனதுல நமக்கு என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறுதான் சிவபெருமான் அருள் செய்வார்.
நமக்கு தீட்சை எடுக்க வேண்டும் என்ற விருப்பம் அடிமனதுல இருந்து வந்ததுன்னா உடனே குரு வந்துருவார். சாமி வருவதற்கு தயாரா இருக்காரு. நம்ம அடிமனதுல விரும்பப்படணும். அப்பதான் குருவா வருவார். குருவாய் வருவாய் அருள்வாய். அப்ப குருவா வருவது யாரு? முருகப்பெருமானே குருவா வருவார். மறந்துடக்கூடாது. முருகப்பெருமான் வேற இல்ல, சிவபெருமான் வேறைய பார்த்த சூரபத்மன் என்ன ஆதான்னு உங்களுக்கே தெரியும். அதனால நம்ம வேறையா பார்க்கக்கூடாது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாலை வெட்டு தீராகு காக்குரத்தி மணவாளாவேரி நேர் வடக்கிலே வாபி பூமணத்த காவார் சுவாமி வெப்பின் முருகோனே கார்போடு மேனி பெற்ற மாகாளி வாழை சக்தி காமாரி மாமி பெற்ற பெருமாளே. அன்னைக்கு வந்து இப்படி பாருங்க, குருநாதா குருநாதா அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட குருநாதர்? சேவேரும் ஈசர் சுற்ற முருகப்பெருமான சிவபெருமான இப்படி சுற்றி வந்தாராம். சேவியர் விடைவாகனத்தில் அமர்ந்திருக்கின்ற சிவபெருமான என்ன செஞ்சாராம்? சேவேரும் ஈசர் சுற்ற விடைவாகனத்துல இருக்கக்கூடிய பெருமான் யாரை சுற்றுறார்? முருகப்பெருமானை சுற்றி தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே குருவுமாகி தனக்குத்தானே சிவபெருமான் தத்துவம் கேட்டார். மகனாக ஆகி சிவபெருமான் உபதேசம் செய்தார், உபதேசம் கேட்டார். உபதேசம் சொன்னவர் அவர் தான், கேட்டவரும் என்ன இருந்தாலும் அவர் மகன் தானங்க. சில பேர் என்ன இருந்தாலும் அவர் மகன் தானங்க அப்படின்னு ஆளுகளுக்குலாம் இந்த ஒரு பாட்டு போதும். கந்த புராணத்தை இந்த ஒரு பாட்டு போதும். ஈசன் தன் அருளினால் மதலை ஆகினான் கால். சாமி தன் அருளினால பிள்ளையாக ஆகி கொண்டார். ஏற்கனவே இருக்கக்கூடிய 5 முகத்தோடு சிவபெருமானுக்கு 6வது ஒரு முகம் இருக்கு. அது கீழ் நோக்கிய முகம். அது எப்படிப்பட்ட முகம்? நம்மை போன்ற சகலவருக்கு ஆன்மாக்களை உயிர்ப்பதற்காக வந்த அருமுக சிவனாக விளங்கக்கூடியவதான் முருகப்பெருமான். மறந்துடக்கூடாது. அதான் சேவேரும் ஈச சுட்ட மாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா. சிவனார் மனம் குளிரன்னாரு. மனம் தெளியன்னு சொல்லல. ஏன்னா சாமி எல்லாம் தெளிஞ்சவர். அவரை தெளிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால சிவனார் மனம் குளிரும்படி உபதேசம் செய்யும். அதுவே நமக்கு குருவா சாமி நமக்கு அடிமனதில் தீட்சை எடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் வந்தா சிவபெருமான் என்ன செஞ்சிருவாரு? குருவா அவர் பங்குல என்னைக்குமே குறையே இருக்காது. குறையெல்லாம் யார் மேலதான்? நம்ம மேல. 2வது நமக்கு விருப்பம் இருக்கும், நம்ம வினைப்பயன் நம்மளை தடுக்கும். புரியுது உங்களுக்கு? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்கும், வினைப்பயன் சுற்றி இருக்க சூழ்நிலைகள்லாம் வந்து எடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் வரும். அந்த வினைப்பயன் நீக்குவதற்கு சாமிகிட்ட நம்ம வழிபாடு செய்யணும். திருமுறைகள் உரைப்பா பாடணும்னா சாமி அந்த நமக்கு வர்ற அந்த குற்றத்தை எல்லாம் நீக்கி சாமி எளிமையாக குருவா வந்துடுவார். அந்த வினைப்பயனை நீக்கி குருவாக வந்து உபதேசம் செய்ய வந்து விடுவார். அவர் இதுல எப்பயுமே என்ன இருக்காது? குறையே கிடையாது. அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அவர் ஆர்வமாக இருக்காரு நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு. தீட்சை எடுத்து எப்படியா இந்த உயிர் வந்து தன் பேரின்பத்தை அனுபவிக்கும் என்கின்ற பேராவல் சிவபெருமனுக்கு. பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மா அவரு தயாரா இருக்காரு. நாம போறதுக்கு தான் யோசிச்சுட்டே இருக்கோம். தீட்சை எடுத்தா எங்கேயும் போக முடியாதோ, மடி மனசுல எப்படி ஓடும், தீட்சை எடுத்தா எங்கேயும் போக முடியாதோ, இவர் வேற சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதுங்கிறாரு. அப்படிலாம் சில பேர் யோசிப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளைய வழிபாடு பண்ண வைக்கிறது யாரும் பண்ண வைப்பா? சாமி தான் பண்ண வைக்கிறது. எதுக்காக சோம்பேறின்னு சொன்னா, நம்ம இந்த வழிபாட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் சோம்பேறித்தனத்துல மூட்டை கட்டி வைக்கிற காரணம் என்னன்னா, நம்ம எதில் அளந்து ஆரம்பிச்சிடும்? சிவத்தில் அளந்து ஆரம்பிச்சிடும். உலகத்துலாம் கொஞ்சம் நீக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இதுல போய் அதிகமா கவனம் செலுத்துறோம். உலகத்துல போய் எங்க பார்த்தாலும் சுறுசுறுப்பா வேலை பார்க்குறோம், அங்க ஓடுறோம் இங்க ஓடுறோம், சொந்த பந்தங்களுக்கு ஓடுறோம், கல்யாணத்துக்கு ஓடுறோம், காட்சிகளுக்கு ஓடுறோம், அதுக்கெல்லாம் சுறுசுறுப்பு வருது. ஆனா பூசை பண்ணும் போது இங்க டக்குன்னு சோம்பேறித்தனம் வந்துரு. அதை நாம எதுல அதிக ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றால் பூஜையிலும், பூஜை, ஹோமம், தியானம். முதல்ல சொன்ன பார்த்தீங்களா? இந்த 3ல சிவபெருமான் அன்பு செலுத்தக்கூடிய 3 இடம் எது? ஒன்று ஹோமம், மற்றொன்று பூசை, மற்றொன்று தியானம். ஹோமம் நம்ம செய்யறது கிடையாது, அவுட்டு. தியானம் நமக்கு சுத்தமா வராது. ஏன்னா சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷம் நேரம் பற்றி தவமுறை தியானம் வைக்க அறியாது. அப்ப எஞ்சி இருக்கிறது பூஜை. பூஜையில நம்ம அதிக கவனம் செலுத்தினால் சிவபெருமானுடைய அன்பை பெறலாம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த சிவதர்மோத்தரத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் வாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நாவேறு பாமணத்த வாதாரவே நினைந்து 4 நாள் பற்று வகையான 4 ஆகமத்தில் நூலாய ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த
நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடாச்சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண்யனாவனை சொல் அருள்வாயே சேவேரும் ஈச சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே யுரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாலை வெட்டு தீராகு காகுரத்தி மணவாளா காவேரி நேர் வடக்கீரே வாவி பூமணத்த காவா சுவாமி வெற்றின் முருகோனே கார்வோடு மேனி பெற்ற மாகாளி வாழை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் வேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாழ்கூர் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபடியோன் திருமரபு நீடூழி தலைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தேவன் திருநீதி சிறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பலம்